கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த டேனி ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சாட்சி இது மூலிமா வர்றதுக்கு நான் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றியும் செலுத்துகிறேன். ஒரு சிறு பாடலை பாடி நான் உங்களோட சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நம்ம அந்த பாடலுக்குள்ளே கடந்து போகலாம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, மனமார மாந்த நிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும், மனமார மாந்த நிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும், எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்து இயேசுவே உம்மை அண்டிடுவேன், திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என் பேர் ஜேசுதாஸுங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் வந்து பெருமாள். எங்கள் அப்பா அவர் பேர் பார்த்தோன்னா முழவன். என்னோடய அம்மா பேர் நாச்சார். ஆனால் எங்கள் அப்பா ஒரு கோயில் பூசாரியாக இருந்தார். எங்கள் அம்மா கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா இந்துக்குள்ளே இருந்தாலும் விக்கிரகத்தை வளர்ந்தாலும் நிறைய பேருக்கு கூத்து கற்றுக் கொடுக்குற பழக்கத்தில் இருந்தார். அப்படி கூத்து கற்றுக் கொடுக்கும்போது அதை பார்க்க வந்த எங்கள் அம்மாவை பார்த்துட்டு, கட்டினா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அம்மாவை போயிட்டு கேட்கும்போது அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் பொண்ணை கொடுக்கணுன்னா நீங்கள் கிறிஸ்டினாக மாறினா தான் என் பொண்ணை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சொன்னதுனால, இதுக்காக கல்யாணத்துக்காக கிறிஸ்தவராக வந்தது தான் எங்கள் அப்பா. கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோ அறிஞ்சிக்கிட்டோ வந்தவர் இல்லை, கல்யாணத்துக்காக மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ எங்கள் அம்மா அவங்க வளர்ந்த இதுபடி சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா பழையபடி கோயிலில் போயிட்டு அந்த பூசாரி வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டார். அது சொந்த கோயில் கிடையாதுங்க, அந்த ஊரோட ஒட்டுமொத்த இடத்துக்கும் எல்லாருக்கும் சேர்ந்த கோயில் அது. ஆனால் எங்கள் தாத்தா தர்மகர்த்தா, எங்கள் அப்பாவோட அப்பா தர்மகர்த்தாவாக இருந்ததுனால அவருக்கு அடுத்தது எங்கள் அப்பா அந்த வேலையை பூசாரி வேலையும் செஞ்சுக்கிட்டு தர்மகர்த்தா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. அப்படி காலம் போய்கிட்டு இருக்கிறச்சு தான் நான் பிறந்தேன். இப்போ அப்படி பூசாரியாக இருந்தவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தண்ணி அடிப்பார். ஏன்னா அவர் இந்த பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது, சாமியை அந்த விக்கிரகத்தை வர்ணிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வருவார். அப்படி குடிக்கிற அவர் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எந்த நேரமும் குடிச்சிக்கிட்டே இருப்பார். எங்கள் அம்மா கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவார்னா எங்கள் அம்மாவை அடிச்சுக்கிட்டு ரொம்ப கொடுமை பண்ணுவார். ஆனால் அப்படிப்பட்ட அப்பா அம்மாவுக்கு தான் நான் பிறந்தேன். எனக்கு முன்னே பார்த்திங்கன்னா 4 பொம்பளை பிள்ளைங்க பிறந்தாங்க. 4 பேரில் 3 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு அப்புறம் 3 தம்பிங்க பிறந்தாங்க, அதில் ஒருத்தர் இறந்துட்டார். அப்போது இப்போ ஆம்பளை பிள்ளைங்கன்னு பார்த்திங்கன்னா நான் பெரியவன், எனக்கு அடுத்தது 3 பேர். பொம்பளை பிள்ளைங்க 4 பேர் இருந்ததில் 3 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர். இப்போ இருக்கிறது நாங்கள் 4 பேரும் இருக்கிறோம். அதில் எங்கள் அக்கா பேர் சாரதா, எங்களோட பெரிய தம்பி பேர் தேவன்பு, என்னோட சின்ன தம்பி பேர் தேவராஜ்.
இப்போ என் பேர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏசுதாஸ்ன்னு சொல்லி. இதான் எங்கள் குடும்பம். ஆனால் இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா நாங்கள் பிறந்ததில் இருந்தே வறுமையை தவிர வேறு எதையுமே நாங்கள் பார்த்தது கிடையாது. சாப்பாட்டு பிரச்சனை, போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. அந்த நிலவரத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பிச்சுது. எங்கள் அப்பா சரியாக வேலைக்கு போகிறது கிடையாது. எங்கள் அப்பா ஒரு வீட்டில் படி வேலை செஞ்சார். படி வேலைன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கொத்தடிமை மாதிரி ஒரு பண்ணையார் வீட்டில் போயிட்டு ஆடு மாடு இந்த கொட்டாயில் இருக்கிற சாணிலாம் வாரி போடுறது, கழனி வேலையை பார்க்குறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தினக்கூலிலாம் கிடையாது. வருஷத்துக்கு மாதத்துக்குன்னு பைசா கொடுப்பாங்க. இல்லை நெல் இந்த மாதிரி தானியத்தை தான் கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு வந்து தான் குடும்பம் நடத்தணும். இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் சென்னைக்கு போயிட்டு எங்கள் அப்பா ரிச்சாவை இழுத்தார். எல்லா வேலையும் செஞ்சார். ஆனால் அவர் சம்பாரித்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுப்பாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவர் வர்றதுலேயே எல்லாத்தையும் அவர் குடிச்சிடுவார். அப்படியும் வறுமை. அந்த வறுமையில் 1968 நான் ஸ்கூலுக்கு போனோம். நான் ஸ்கூலுக்கு போகும்பொழுது எனக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, எங்கள் வீட்டில் சாப்பாடு கிடையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போது ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, ஒரு மஞ்சா பை கொடுப்பாங்க. அது நிறைய அந்த புளியங்கொட்டையை வச்சுன்னு இருப்பேன். ஸ்லைட் இருக்காது, புக்கு இருக்காது, ட்ரெஸ் இருக்காது. அந்த ஸ்கூலில் எங்கள் மாமா சுந்தராதிவாதியார்னு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார், வாத்தியார் வேலை. அவர் அந்த பல்கர்னு அந்த கோதுமை வரும், அந்த கோதுமையோட கவர் எடுத்துன்னு வந்து கொடுப்பார். அதில் தச்சு ட்ரவுசர் தச்சு நான் போட்டுன்னு போவேன். சட்டை இருக்காது. அப்படி சட்டை இல்லாமல் போகிற காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை துவைக்க போட்டுட்டேன்னா நான் ஸ்கூலுக்கு கூட கோமணம் கட்டிக்கின்னு போயிருக்கிறேன். அவ்வளோ வறுமை, சாப்பாட்டு பிரச்சனை. ஸ்கூலில் போகிற அன்றைக்கி ஸ்கூலில் சாப்பாடு கொடுப்பாங்க, சோறு போடுவாங்க, வாங்கிடுவேன். ஆனால் மற்ற நாளில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போது யாராவது காசு கொடுக்க மாட்டாங்களா? யாருன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 காசு 3 காசு 10 காசுக்கு அவ்வளோ மரியாதை. நான் சொல்கிறேன் 68. அப்போது அந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் சாவு நடக்குதோ அங்கே நான் போய் நிற்பேன், கோமணத்தோடு நிற்பேன். அப்போ நல்லா கருப்பாக கட்டையாக இருப்பேன், சின்ன பையன்றதுனால. அந்த இடத்துல வரவங்க என்ன பண்ணுவாங்க, டேய் நீ கூத்தாடுறியாடா, உனக்கு நான் 2 பைசா தரேன், 3 பைசா தரேன், 5 பைசா தரேன்னுவாங்க. நானும் கூத்தாடுவேன். அப்போ அந்த 5 காசு வாங்கிட்டு வருவேன். அதே மாதிரி எப்போ எடுப்பாங்கன்னு கேட்டுட்டு வருவேன். இந்த இறந்துட்டாங்களே இவங்களை எப்போ எடுப்பாங்க ஏன்னுவாங்க. இல்லை நீங்கள் எப்போ எடுப்பாங்கன்னு சொல்லுங்கன்னா, சாயந்தரம் எடுப்பாங்கன்னா ஊருக்கு முன்னே நான் தான் போய் நிற்பேன். என்ன காரணம்னா, அவங்க செத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம், உடச்ச கடலை, அந்த நாட்டு சக்கரை போட்டு ஒரு பல்லாவில் பிசைஞ்சு அதை கொடுத்துட்டு போவாங்க சாவுக்கு. அதை போய் வாங்கணும், அதை போய் அவ்வளோ இதுவாக போய் வாங்கின்னு வந்து சாப்பிடுவேன். சில நேரங்களில் சாப்பாடு இருக்காது வீட்டில். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் ஒன்று வரும். அப்பா வந்து கோயிலில் அவர் பூசாரியாக இருந்ததுனால அந்த டைமில் நாங்கள் எந்தெந்த கோயிலுங்களில் கூழ் ஊற்றுறாங்களோ அந்த இடத்துக்கெலாம் நானும் எங்கள் அக்காவும் அந்த பானை இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோயிலுங்களில் ஊற்றுற அந்த கூழை வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு வச்சுக்கின்னு சாப்பிடுவோம். இது இப்படியே போயிட்டு இருந்தது எங்களுடைய வாழ்க்கை. மாறுமான்னு பார்த்தா இல்லை. எங்கள் அப்பாவாவது அந்த பூசாரி வேலையை விட்டுட்டு வருவாரான்னு பார்த்தா இல்லை. அவர் தெய்வத்துக்கு அவரோட இதுவில் தான் அவர் பூசாரி வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா 2த்துக்கும் வழி இல்லாத சுற்றிக்கிட்டு இருந்தோம். இங்கே ஞாயிற்றுக்கிழமைனா இங்கே போவோம், அவர் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே போய் நிற்போம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் நான் ஸ்கூல் படித்த நேரத்தில் ஒரு சம்பவம் என்னென்னா, ஸ்கூல் முடிஞ்ச உடனே இந்த சாயந்தரம் டைமில் கில்லி விளையாடுவோம், கோலி அடிப்போம். அப்படி விளையாடிட்டு இருக்கிறப்போ அந்த சிஎஸ்சி சர்ச்சு எதிர்க்க, ஏன்னா நாங்கள் மானாம்பதின்ற ஒரு ஊரில், அதுதான் எங்களோட சொந்த ஊர், பிறந்து வளர்ந்ததெல்லாம். அந்த ஊர் சர்ச்சுக்கிட்ட வாசலில் நாங்கள் விளையாடும்போது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரின்லேருந்து வெள்ளைக்காரங்க வருவாங்க, மிஷினரிங்க வருவாங்க. அப்படி அவங்க மிஷினரிங்க வரும்பொழுது அந்த இடத்துல எதையாவது கொடுப்பாங்க. கோதுமை கொடுப்பாங்க, ஓட்ஸு கொடுப்பாங்க, பால் பவுட்ரு கொடுப்பாங்க, இது இல்லாமல் ப்ரெட்டு கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வந்தவங்க வந்து அங்கே சுவிசேஷன்னு சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. அப்படி ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது நாங்கள் கோலி அடிக்கிறத விட்டுட்டு அங்கே போய் நின்று பார்க்குறேன்.
அப்படி நின்று பார்க்கும்போது ஆஹா ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாங்க நமக்கு, நம்ம இப்போ இவங்க வந்திருக்கிறதுனால எதையோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு போய் அங்கே நின்னேன். ஏன்னா முடிஞ்ச உடனே பால் பவுடர் கொடுப்பாங்க, கோதுமை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஓட்ஸு கொடுப்பாங்களே அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, கடவுளை ஏற்றுக்கிறீங்களா எத்தனை பேர் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு தெரியாது கடவுள்னால் என்ன, கடவுளை ஏற்றுக்கிறதுனா என்னன்னு தெரியாது. ஆனால் இவங்க கேட்குறது மட்டும் எனக்கு புரியுது. இவங்க சொல்கிறதுக்கு ஆமான்னு சொன்னால் கண்டிப்பாக போகும்போதே ஏதோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் போய் நிற்கிறேன். என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, நீ கடவுளை ஏற்றுக்கிறியானாங்க. நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தாண்டா எல்லாம் வாங்கன்னு கூட்டின்னு போனாங்க. அங்கே கூட்டின்னு போன உடனே அந்த குளத்தில் எனக்கு ஞானஸ்தானம்னு சொல்லி அந்த தண்ணியில் முக்கி ஏற்றி எழுப்பினாங்க. அப்படி எழுந்த உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்லி. எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா உன்னைக்கு நான் அறிந்திருக்கிறேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கேன்னு கடவுள் சொல்கிறாருன்னு உடனே இப்போ கடவுளே சொல்லிட்டாரு இவனுக்கு மூலிமா ஏதோ நமக்கு மோந்திரம் தங்கம் ஏதோ கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அவர் முத்திரை மோதிரம்னு வேறு சொல்லிட்டாருல்ல, அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணவர் அப்படி தான் சொன்னார். அப்போ எனக்கு தெரியாது எதுவும். அப்போது அது நமக்கு போகும்போது கண்டிப்பாக ஏதோ மோந்திரம் தங்கம், ஏன்னா வெள்ளைக்காரங்கிறதுனால கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் பார்த்துன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். எல்லாம் போகும்போது ஒரு புதிய ஏற்பாடு பைபிளை மட்டும் ரெட் கலர் அட்டை போட்ட அந்த பைபிளை மட்டும் என் கையில் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எதிர்பார்த்தது வேறு, ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாங்கன்னு. ஆனால் எனக்கு கொடுத்தது இது. அந்த நேரத்தில் தான் அந்த புக்கை அது புக்கு தான் அப்போது எனக்கு அது பைபிள்லாம் என்னன்னு தெரியாது. அந்த புக்கை எடுத்துன்னு வந்து வீட்டில் போட்டுட்டு எனக்கு நான் எதிர்பார்த்து போனது கிடைக்கலையே, எனக்கு இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்களேன்னு. அதுக்குள்ளே ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது. அவர் குடித்து வயிறு குடல் எல்லாமே வெந்து போச்சு. குடல் எல்லாம் சில்லியாக போயிடுச்சு. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் 70 ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, 1970. அப்படி ஆப்ரேஷன் பண்ணும்போது அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, குடல் எல்லாம் இதுவாகிடுச்சுட்டு பாதி குடலை வெட்டி எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் குடல் வைக்கணும். நாங்கள் அந்த 1970 என்ன நிலவரம் யோசித்து பாருங்கள். அப்படி அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, இவர் இருப்பாரா இவர் பழைப்பாரான்னு நேரத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா கோயிலில் பூசாரியாக இருந்தப்போ எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க, எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழத்தில் அந்த விபூதி இந்த மாதிரி காரியத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து அவரோட பெட்டு கீழே வச்சுருக்குறாங்க, தலைகாணிக்கு கீழே வச்சுட்டு போயிட்டாங்க. எங்கள் மாமா கிறிஸ்துவ இருந்ததுனால அவர் என்ன பண்ணார், வந்து பைபிள் எடுத்துன்னு வந்து இந்த பக்கம் தலையில் வச்சுட்டு போயிட்டார். அப்போல்லாம் நாங்கள் சின்ன குழந்த. அதாவது என் தம்பி தேவன் பண்ணுறவன் கொஞ்சம் விவரம் தெரியும். தேவராஜின்னு சொல்கிற என்னோடய தம்பி வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் குழந்த எங்கள் அப்பா மருத்துவமனையில் இருக்கிறப்போ. அந்த வறுமையில் அப்போ என்ன பார்த்திங்கன்னா இறந்துருவாருன்னு சொல்லிட்டாங்க. முழு மேஸ்திரி அவ்வளோதான் இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த சாமியும் அன்றைக்கி காப்பாற்றலை. எந்த சாமி எங்கள் அப்பா எத்தனை வருஷமாக உட்காந்து உடுக்க அடித்தாரோ அபிஷேகம் பண்ணாரோ அந்த தெய்வம் கூட எங்கள் அப்பாவை காப்பாற்றலை. ஆனால் எங்கள் மாமா கொண்டாந்து பைபிளை மட்டும் அவருடைய தலைமாட்டில் வச்சுட்டு போனார். அன்னைக்கு ஆப்ரேஷன் டாக்டருங்க பண்ணிட்டாங்க. பண்ண உடனே சொல்கிறாங்க 24 மணி நேரம் தான் இவருக்கு டைமு, அதுக்கப்புறம் அவர் பொழைச்சார்னா உண்டு இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க, எல்லோரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் எந்த டெக்னீஷியனும் கிடையாது. 1970 ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, வயிறு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா பிழைக்கிறது பெரிய கஷ்டம். ஆனால் அந்த ஆப்ரேஷனில் டைம் கொடுத்துட்டாங்க. அன்ற ராத்திரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு தரிசனம் கிடச்சிது. அவர் எங்கள் அப்பா சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். என்னென்னா அவர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு செவுத்தில் இருந்து ஒரு ஒளி வந்தது. அந்த வெளிச்சம் வந்த உடனே நான் பார்த்தேன், சிலுவை தெரிஞ்சுது. அதை பார்த்த உடனே அதில் இயேசுனுடைய அந்த ஒரு உருவம் தெரிஞ்சுதுன்னு சொன்னார். அதில் பயந்து அவர் என்ன சொல்லி, யார் இது நான் வணங்குறது இந்த தெய்வமாச்சே, நான் அபிஷேகம் பண்ணது இந்த தெய்வத்துக்காச்சே, ஆனால் இது காட்டுறது வேறு ஒரு இது இருக்குதா, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே கிறிஸ்துக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டருங்க எல்லாம் வந்து பார்க்குறாங்க, எழுந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறார். உடனே டாக்டருங்கெலாம் வந்து பார்க்குறாங்க, இது என்ன இது
டைம் கொடுத்தோம். இவர் எழுந்து உட்காந்த உடனே அந்த டாக்டருங்களாண்டே சொல்கிறாராம் எங்கள் அப்பா, இந்த மாதிரி ஒரு செவுத்துலேருந்து ஒரு ஒளி வந்தது, ஒரு சிலுவை தெரிஞ்சுது, அதுலேருந்து ஒருத்தர் அந்த சிலுவையில் தொங்குற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது சொன்னதோடு இல்லை, பார்த்ததோடு மட்டும் இல்லை, அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வரும்பொழுது நேராக என்ன பண்ணார், அவர் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க முழவனா அப்படின்னு சொன்ன உடனே அவர் எந்த கோவிலில் பூசாரியாக இருந்தாரோ அந்த கோயிலில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. சபையை பூட்டி கிடக்கு. அங்கே சிஎஸ்சி சர்ச்சு அப்போ பார்த்திங்கன்னா ஷீட் போட்ட சர்ச்சு தான், அது பூட்டி இருக்குது. அப்போ சைக்கிள் இருக்கும், வாகனங்க கிடையாது. பஸ்ஸு எப்போ ஒன்று வரும், அந்த பஸ்ஸில் கூட்டின்னு வந்துட்டோம். வந்த உடனே மாட்டு வண்டி கட்டி அதில் தான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வராங்க. அவர் வரும்போது அந்த சர்ச்சாண்ட வந்த உடனே என்னை கூப்பிட்டாரு, ஏசுதாஸ் நீ போய் மெழுகுவத்தி வாங்கிட்டு வாடா அப்படின்னார். சரின்னு உடனே மெழுகுவத்தி வாங்கிட்டு வந்தேன். நீட்டாக போனார். பூட்டி இந்த அந்த சர்ச்சாண்ட கடவுள் எனக்கு இந்த மாதிரி தரிசனம் கொடுத்தாரு, அதனால் இனி நான் அந்த கோயிலாண்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே மெழுகுவத்தி கொளுத்திட்டு அப்படியே முழங்கால் படிட்டு நான் சொல்கிறது 71 இந்த சம்பவம் நடக்குது. அப்படி முழங்கால் படிக்கிட்டார். ஆனால் அந்த கோயிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க, என்ன மூலவா இது மாதிரி நான் உங்களுக்காக அபிஷேகம்லாம் பண்ணி வச்சுருக்குறோம், எல்லாம் இதுவும் இருக்குது, நீ அங்கே வரலையான்ட்டு நான் இனி அந்த கோயில் பக்கமே வரமாட்டேன், என்னை அந்த கடவுள் காப்பாற்றலை, எவ்வளோ பண்ணேன், எவ்வளோ செஞ்சேன், அந்த தெய்வம்லாம் என்னை காப்பாற்றலை. ஆனால் நான் அறியாத ஒரு சிலுவையை பார்த்தேன், ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், ஒரு உருவத்தை பார்த்தேன், இதுதான் உண்மையான கடவுள்னு எனக்கு காமிச்சார், நான் இந்த கடவுளை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு முடிவு பண்ணார். கடைசி வரலாம் அந்த கோவிலுக்குள்ளே அவர் போல. அப்போது எங்களுக்கு வறுமை இன்னும் அதிகமாகிடுச்சு. பார்த்திங்கன்னா சாப்பாட்டு பிரச்சனை இப்போது. ஏன்னா 3 வருஷத்துக்கு எங்கள் அப்பாவால் எந்த வேலையும் செய்ய முடியாது, வேலைக்கு போக முடியாது. ஏன்னா பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அவரை காப்பாற்றுறதே பெரும்பாடு. அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போவாங்க, நடுவுக்கு போவாங்க, களை எடுக்க போவாங்க, அதுக்கப்புறம் அறுப்புக்கு போவாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போது கஞ்சி தான் கொடுப்பாங்க, சுட கஞ்சி கொடுப்பாங்க, ஒரு ஊறுகாய் கொடுப்பாங்க தொட்டுக்கிறது. எங்கள் அம்மா அந்த பட்டையில் அந்த கஞ்சை வாங்கி அவங்க குடிக்க மாட்டாங்க, அதை எடுத்துக்கின்னு எங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நாங்கள் சாப்பிட்ட உடனே இவங்க போயிடுவாங்க, மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் எங்கள் அம்மாவுக்கு 75 காசு அன்றைக்கி கூலி. அந்த 75 காசை வச்சு அரிசி இது மாதிரி குழம்பு சாமான் எல்லாம் வாங்குவாங்க. வாங்கி அரிசி நேரமாக பார்த்திங்கன்னா வாங்கிட்டு சமைச்சா எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பிட முடியாது. அதிலே தான் எங்கள் அப்பாவோட செலவையும் பார்க்கணும், எங்கள் அப்பாவுக்கு தேவையான இதெல்லாம் செய்யணும், எங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி வாங்கின்னு வருவாங்க, கஞ்சி செய்வாங்க, எங்கள் 3 பேருக்கும் போட்டுருவாங்க. எங்கள் அக்காவுக்கு, எனக்கு, என் தம்பி குழந்த, அப்போ பால் குடிக்கிற குழந்தா இருந்தான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் படுத்த பிறகு அந்த சாதத்தோட தண்ணியை அவங்க குடிப்பாங்க. இதை நிறைய நாட்கள் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ வருவேன், அவ்வளோ கஷ்டம், சாப்பாட்டுக்கு பிரச்சனை. அப்போ தான் எங்கள் மாமா சொன்னார், இவனை கொண்டு போய் எங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துரு, அவன் 3 வேளையாக நிம்மதியாக சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி என்னை எடுத்துன்னு போய் சிங்கப்பெருமா கோயிலேருந்து மெல்ரசாபுரம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற ஒரு சிஎஸ்ஐ ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார். எனக்கு ஒரே சந்தோஷம்தான். ஏன்னா அங்கே போனால் 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், சாப்பாட்டு பிரச்சனை ஒழிஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் என்னை கொண்டு போய் அந்த ஹாஸ்டலில் மெல்ரசாபுரத்தில் சிஎஸ்ஐ ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. என் தம்பி, பெரிய தம்பியை செங்கல்பட்டில் இருக்கிற கொலம்பஸ் ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்போ இன்னொரு தம்பி இருக்கானே, அவனை எங்கள் அக்கா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அக்கா அவனை பார்த்துக்கிறதுனால அவங்களால கண்டினியூஸாக படிக்க முடியல. எந்த அளவுக்கு வறுமைக்குள்ளே போக முடியுமோ அந்த வறுமைக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். இதுக்கு என்ன வழின்னு தெரியல. அப்போ நான் ஹாஸ்டலில் போனால் எனக்கு ஒரு சந்தோஷம், 3 வேளை சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே போன உடனே தான் தெரியும், அங்கே போன உடனே பைபிள் வாசிக்கணும், வசனம் ஒப்பிக்கணும், 2வது எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணணும், ஹாஸ்டலில் என்னென்ன வேலை இருக்குதுன்னு எல்லாம் போடுவாங்க. நான் எதிர்பார்த்து போனது சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லி. ஆனால் அங்கே போன பிறகு தான் பைபிள்னா என்ன, வசனம்னா என்ன, என்ன பண்ணணும்,
பைபிள் வாசித்தா தான், ஜெபம் பண்ணால் தான் சாப்பாடுக்கு போகணும். வேறு வழி இல்லை. பண்ண ஆரம்பித்தோம் பசங்க. ஏன்னா 110 பேர், நானும் ஒருத்தன் அதில். அப்போ எல்லாருக்கும் முன்னால் போய் நிற்பேன். ஜெபம் பண்ணுறாங்களா, கண்ணை மூடிக்குவேன். ஏன்னா எனக்கு சோறு கிடைக்கணுமே, அதுக்காக. ஆனால் அந்த நேரத்தில் கூட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா வார்டன் வருவார். ஒரு அதிகாரத்தை சொல்லுவார். நீ எத்தனாவதுல படிக்கிற? 6வது. அப்போ 6 வசனம் நீ மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாதான் உனக்கு சாப்பாடுன்னுவார். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கறி, அந்த கறி சோறு போடுவாங்க. அந்த கறி சோத்துக்காக என்ன பண்ணுவோன்னா வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம். வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சா தான் அந்த சாப்பாடுக்கு எங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் ஒரு சிக்கல். ஆனால் ஒப்பிக்க ஆரம்பித்த பிறகு, வசனத்தை தேட ஆரம்பித்த பிறகு, வசனத்தை படிக்க ஆரம்பித்த பிறகு, பைபிளை காலையிலையும் சாயந்தரத்துலையும் ப்ரேயர் நடக்கும், பைபிளை படிக்கணும், 2வது வசனம் மனப்பாடம் பண்ணணும். இப்படி போகும்போது தான் பைபிள்னால் என்ன, கடவுள்னால் என்னன்னு, எங்கே நான் சோத்துக்காக போன அந்த ஹாஸ்டலில் தான் எனக்கு கடவுள்னால் யார், பைபிள்னால் என்ன, வசனம்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தான் எங்களோட வாழ்க்கை நடந்தது. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் ஹாஸ்டல்லேருந்து ஊருக்கு வரேன். ஊருக்கு வரும்போது அங்கே எங்கள் அப்பா மறுபடியும் போயிட்டு ஒரு மேஸ்திரியாக கான்ட்ராக்டில் போயிட்டு சேர்ந்து ஆளுங்களை வச்சு வேலை செஞ்சு படிப்படியாக முன்னேறினார். எப்போ அவர் கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கிட்டாரோ, எந்த கோயிலை விட்டு வெளியே வந்து கடவுள் தான் முக்கிய தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இங்கே வந்தாரோ, அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம், ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சுது. வசதி வாய்ப்புகளோடு நாங்கள் வாழ ஆரம்பித்தோம். அப்படி வாழும்போது தான் அப்பாவுக்கு அந்த சபையில் ஒரு மூப்பர் போஸ்டிங் கொடுத்தாங்க. அதில் சபையில் அவர் சாகிற வரையில், அப்பா சாகும்போது 95 வயசு, அந்த வயசு வரையில் அவர் அந்த சபையில் எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பார். நான் ஹாஸ்டல்லேருந்து இங்கே வந்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு அந்த வாழ்க்கையில் கடவுளுக்குள்ளேயே சில சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சுது. அங்கேருந்து வந்து மனப்பாடம் பண்ணி இங்கே வந்த சபையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கதை சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பிரசங்கன்ற பேரில் கதைங்கள்லாம் சொல்லுவாங்க. இன்னும் நம்ம அங்கே படித்ததுக்கும் அங்கே கேட்டதுக்கும் இங்கே இதுக்கும் இதுவாக இருக்குது. கடவுள் என்ன தான், எந்த இது தான் நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னும்போது, நான் சபையில் வந்து சாமுவேல் கணபதினு ஒரு ஐயா வந்தார், ஒரு சகோதரன். அவர் என்னென்னா மிஷினரி ஊழியம் பண்ணுறதுக்காக வந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெந்தகோஸ்த சபைனா என்னன்னு தெரியாது. 77லலாம் எங்களுக்கு அந்த கிராமத்திலே தெரியாது. செங்கல்பட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, திருக்கழுக்குன்றம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துல கிடையாது. பெந்தகோஸ்த அனுபவமும் எங்களுக்கு கிடையாது, எனக்கு கிடையாது. அப்போது அவர் வந்து என்ன பண்ணார், ஜெபம் பண்ணுறதுனா என்ன, பாஸ்டிங் இருக்கிறதுனா என்ன, கடவுளை தேடுறதுனா என்ன, கடவுள்னா யார் அப்படின்னு சொல்லி அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். நாங்கள் ஒரு 6-7 பேர் அவரோடு கூட எப்போவுமே இருப்போம். ஏன்னா அவர் திருமணம் ஆகாதவர். நாங்கள் வந்து பள்ளி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் கூட நாங்கள் ஜாலிக்காக போனோம். அவர் பார்த்திங்கன்னா பாஸ்டிங் இருப்பார். நான் கேட்பேன், என்னண்ணா நீங்கள் பாஸ்டிங் இருக்கிறன்றீங்க, சாப்பாடு யாரும் கொடுக்கலையா? ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் அவர் சபையில் தான் படுத்துக்குவார், சபையில் தான் தங்குவார். அவருக்கு சாப்பாடு யாராவது ஒரு வீட்டிலேருந்து கொடுக்கணும். அது எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவருக்கு. அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணிவிடுவார், பாஸ்டிங்னு சொல்லிட்டு இது பண்ணிவிடுவார். நான் கேட்பேன், என்னண்ணா சாப்பாடு கிடைக்கலன்னா உனக்கு என்ன பாஸ்டிங்னு சொல்லிவிடுவீங்களா அப்படின்னு. இல்லைடா, இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ கற்றுக்கிட்டு நீ இருந்து பார், அப்போ தான் உனக்கு அதனுடைய அனுபவம் புரியும் அப்படின்வார். கடவுள்னால் யாருன்னு தெரியும் அப்படின்வார். அப்போ நான் கேட்டேன், சரிண்ணா நான் உபவாசம் இருக்கிறேன், எத்தனை நாள் இருக்கணும்? நான் 15 நாள் இருக்க போகிறேன், உன்னால் இருக்க முடியுமாடானார். அப்போது ஒரு வைராக்கியம், சரி நான் இருக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 4 பேர் ஆரம்பித்தோம். அவரோடு கூட சேர்ந்து காலையில் எதுவுமே அவர் என்ன பண்ணுவார்னா, எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் புழிஞ்சு சர்க்கரை போட்டு அதை தான் குடிப்பார். அதை தான் எங்களுக்கும் கொடுப்பார். அந்த 15 நாளில் ஏன்டா நான் வாய் தவறி சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி, அதனால் பசாமல் இதெல்லாம் நான் இருக்க மாட்டேனான்னு சொல்லிடலாமான்னு கூட யோசித்தேன். அப்போ அவர் சொன்னார், இல்லைடா நாளையோட முடியுது 15 நாள், நாளைக்கு ஜபம் இருக்குது, கடவுள் பெரிய அற்புதத்தை செய்வார்றா அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு நல்லா ஜாலியாக அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜனமும் வந்துட்டாங்க, அந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க.
அப்போ அவர் ஜெபத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போது அந்த சபையில் பார்த்திங்கன்னா ஜனங்கள்லாம் கூட்டிட்டாங்க, ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சபையிலேயே நாங்கள் 4 பேர் ஜெபம் பண்ணோம் அவர் கூட சேர்ந்து. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்னே தெரியாது. அந்த சபை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் சுற்றி புரண்டுக்குன்னு வரேன். எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, இவனுக்கு பேய் பிடிச்சிருந்துக்குது இவ்வளோ நாளாக, அதனால தான் இவன் இப்படி இருக்கிறான், அதனால தான் இந்த மாதிரி பொருணுங்க கிடக்கிறான் அப்படின்னாங்க. எனக்கு தெளிஞ்சு எழுந்து உட்காரப்ப சொல்கிறாங்க, ஐயோ இந்த பையனுக்கு பேய் பிடிச்சிருந்துக்குது, இவ்வளோ நாளாக தெரியாது இருந்துருக்குதே, இந்த மாதிரிலாம் இது பண்ணுறானே, இந்த மாதிரிலாம் சுற்றி வந்தானே அப்படின்னு சொல்லி, பொருணுங்க தானே கத்துறானே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சாமுவேல் கணபதினு அந்த அண்ணன் சொன்னார், எப்பா உனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, அபிஷேகத்தில் கடந்து உனக்கு வரத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர், நீ யாருன்னா என்னென்னா சொல்லிட்டு போகலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போனா அபிஷேகம்னா என்னன்னான்னு கேட்டேன் நான். இதுதான் பெந்தகோஸ்து அனுபவம், கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தை உனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னார். அப்போது அவர் என் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது, எந்த ஃபாரின்லேருந்து வந்த அந்த ஐயா சொன்னாங்களோ, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன்னு சொல்லி அந்த வசனத்தை எனக்கு சொன்னாரோ, அந்த வார்த்தையை இவர் திரும்ப சொல்கிறார். இவர் திரும்ப சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் 10வது தான் படிக்கிறேன், 10வது படிக்கிற நேரம் அது, எனக்கு புரியல. அதுக்கப்புறம் சரி ஏதோ ஒன்று சொன்னாரேன்னு சொல்லிவிட்டு இது பண்ணால் 10வது முடித்து 11வது போகிறேன். திருக்கழுக்குன்றத்தில் +1 சேர்த்துட்டாங்க, என்னோடய 3rd குரூப்பில் என்னை சேர்த்தாங்க. அப்படி சேர்க்கும்போது அங்கே ஒரு தமிழ் பண்டிட்டு வந்தார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் பூசாரியாக இருப்பார். ஆனால் அவருக்கு அரசாங்க வேலையும் பண்ணுறாரு, வாத்தியார் வேலையும் பண்ணுறாரு. அவர் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது வருவார், நான் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காருவேன். ஆனால் அவர் வந்த உடனே என்ன சொல்லுவார்னா, கிளாஸ் எடுப்பார், பாடம் நடத்த முடியாது அவரால், இந்த பையனை ஏந்து நீ பின்னாடி போடா, பின்னாடி போய் உட்கார்றா அப்படின்னுவார், லாஸ்ட் பெஞ்சுக்கு போகணுவார். ஏன் எதுக்குன்னு கேட்பேன், ஏன்னா நான் வாத்தியாரை ஏற்று பேசுகிற பழக்கம்லாம் இருக்குது. ஏன்னா திருப்பூரில் இருக்கும்போது ஒரு வாத்தியாரை அடிச்சுட்டு வந்துட்டேன் இல்லையா, அதனால் கேட்கும்போது சொல்லுவேன், என்னால் போக முடியாது, ஏன் போகணுன்னு சொல்லு, நீ போறியா இல்லையா அப்படின்னுவேன். சரின்ட்டு போய் உக்காந்துருவேன். எல்லோரும் கேட்பாங்க, உன்னால் பாடம் நடத்தாத போயிட போகிறாரு, பின்னாடி போடா அப்படின்வான். சரி பின்னாடி உட்காந்தேன். இவர் டெய்லி இந்த வேலையை பண்ணுவார். அப்போது எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் என்னை மட்டும் இருந்தாலும் பின்னாடி போட சொல்கிறான் வாத்தியார் அப்படின்னு யோசிப்பேன். யோசிச்சுட்டு இது பண்ணும்போது அந்த பொண்ணு, அதாவது என் கூட படித்த கோ எஜுகேஷனில் படித்த மைதிலின்னு ஒரு பொண்ணு என்ன பண்ணால், அவள் பிராமின், அவள் என்ன சொன்னால் போயிட்டு, சார் எதுக்கு சார் அந்த அண்ணனை மட்டும் பின்னாடி போக சொல்கிறீங்க, மீதி யாரையும் சொல்லலை, அவர் மட்டும் ஏன் பின்னாடி சொல்கிறேன்னா, இல்லைம்மா அவன் இங்கே உக்காந்தான்னா என்னால் பாடம் நடத்த முடியல, ஏதோ ஒரு இது வந்து சக்தி வந்து என்னை ஒரு மாதிரி பண்ணுதுமா அப்படின்னு சொல்லு. இந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லும், இந்த மாதிரி சொல்கிறாருண்ணா வாத்தியார் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன அது, நான் என்ன பண்ணேன், நான் என்ன சொல்கிறேன், அவர் பாடம் நடத்த போகிறாரு, நான் முன்னே உட்காடுறேன், என்னை ஏன் பின்னாடி போகிறாருன்னா, இதனால தான் நான் உன்னை வந்து பின்னாடி உட்கார சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ நான் யோசித்தேன், அந்த கணபதி பிரதர் சொன்னது ஞாபகம் வந்தது, கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கிறாரா, உனக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ என்னென்னா எனக்குள்ளேயே ஒரு அபிஷேகம் இருக்குது, அந்த அபிஷேகத்து எனக்கு, ஏன்னா அந்த காலம் எனக்கு புரியாத காலம். +1 படிக்கும்போதெல்லாம் அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, அந்நிய பாஷை என்னன்னு தெரியாது. அந்த நேரத்தில் ஏதோ பேசினேன், கத்துனேன், புரண்டான்னு தான் யோசித்தேன். ஆனால் அவர் தான் சொன்னார், உனக்கு அபிஷேகம் இருக்குது, உனக்கு அந்த அந்நிய பாஷை பேசுகிற வரம் இருக்குது, கர்த்தர் உன்னை அதனால தான்டா தெரிஞ்சிருக்கிறார் அப்படி. அதுவாக இருக்குமோ? அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை வந்தது, நான் எப்படியாவது இது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. மதிய நேரத்தில் அந்த லஞ்ச் டைமில் என்ன பண்ணுவோன்னா, திருக்கழுக்குன்றம் மலைன்னு இருக்குது, அந்த மலை அடிவாரத்தில் போய் நான் ஒண்டியாக என்ன பண்ணுவேன்னா ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நீ யார், அபிஷேகம் எனக்கு இருக்க, எப்படியாப்பட்ட அபிஷேகம், அபிஷேகம்னா என்னன்னு கேட்க ஆரம்பித்தேன். அப்படி நான் போனதை பார்த்து என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் வர ஆரம்பித்தானுங்க. எல்லோரும் வர வச்சு எல்லாரையும் மதியம் டைமில் என்ன பண்ணுவேன்னா, எல்லாருக்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது சேகர்னு ஒரு பையன் வந்து திடீர்னு ஒரு மாதிரி கத்தி கீழே விழுந்தான். அப்புறம் அவனுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது
அவன் மேலே பிசாசின் கிரியை இருந்துச்சு, பேய் பிடிச்சிருந்தது, அது விலகுச்சு அப்படின்வான். உடனே எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஓ கடவுள் இதுதான் அபிஷேகமா, இதுதான் வரங்களா, இதுதான் வல்லமையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். இதை நான் கண்டினியூஸாக அந்த +2 படிக்கிற வரையிலும் மதியமானால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இதுவில் வருவேன். இதுக்கு மத்தியில் தேவன் என்ன பண்ணாருன்னா, இங்கே நம்ம ஊர்லேருந்து பொங்கல் டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஊழியம் பண்ணுறான்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க, சுவிசேஷம் ஊழியம் பண்ணுறான்னு. அப்போ எங்கள் மாமா சொன்னார், தனபால்னு ஒருத்தர், டே இந்த மாதிரி நான் சாம் ஜெபத்துர் ஐயா வந்து பொங்கல் சீசனில் கிராமங்க ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு, நான் போகிறேன், நீ வரையாடா அப்படின்னா. லீவில் சும்மா தானே இருக்கிற, வாடா போயிட்டு வரலான்னு. எனக்கு சந்தோஷம், ஏன்னா கடவுளை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு. அப்போ அவரோடு நான் போகும்போது சாம் ஜெபத்துர் ஐயாவோட போய் நாங்கள் உட்காந்து இது பண்ணுறோம். அவர் என்ன பண்ணாருன்னா, ஆளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்துட்டு முதல் ஆந்திரா பகுதியில் அந்த கிராமமாக போய் சாட்சி சொல்லி ஊழியம் பண்ணுறதுக்கு 25 பேர் ஒரு குரூப் போனோம். சாயந்தரமானால் எந்த ஊரில் போய் நிற்கிறோமோ அந்த ஊரில் யாருன்னா கிறிஸ்துவம் இருந்தாங்கன்னா அவங்க தான் அங்கே சாப்பாடு அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணிவிடுவார்னா, எல்லாரையும் எங்கே மலைப்பகுதிக்குது, எங்கே கிரவுண்டு காலியாக இருக்குதோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார், 10 அடிக்கு தூரமாக ஒவ்வொருத்தரையும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னுவார். அப்படி ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்லுவார், உங்களுக்கு தரிசனம் கிடைக்காம, தரிசனத்தை பார்க்காம நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்வார். அப்போ தரிசனம்னா என்னான்னு தெரியாது, கனவு தெரியும், தரிசனம் என்னான்னு தெரியாது. அப்போ நான் கேட்டேன், ஐயா எனக்கு தரிசனம்னா என்னான்னு புரியல, நீ கடவுள்கிட்ட கேளு, கடவுள்கிட்ட கேளியா உனக்கு கொடுப்பாரு, உன்னை அபிஷேகம் பண்ணாருன்றாருல, நீ கடவுள்கிட்ட கேளு அப்படின்னா. அப்போது நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இது தரிசனம் கொடுத்தா தான் எனக்கு சாப்பாடு கிடைக்குன்னு சொல்கிறாங்களே, நான் என்னையா பண்ணுறது, எனக்கு என்ன தரிசனம் அதை கொடுங்க அப்படின்னு. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ என்னையே நான் மறந்துட்டேன். அங்கே என்ன பக்கத்தில் யாருக்கு இருக்குதுன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு பார்த்தா ஒரு தரிசனம் கிடச்சி. என்னென்னா, என்னோடய கிளாஸ் ரூம் கிடச்சி பார்க்குறேன், போலீஸை பார்க்குறேன், என் வீட்டை பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் புரியல. உடனே கண்ணை மூடிட்டு ஐயாவண்ட போய் சொல்லணும், ஐயா நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு கிளாஸ் ரூமை காட்டுறாரு ஆண்டவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டை காட்டுறாரு, போலீஸை காட்டுறாரு அப்படி. அப்போ அவர் சொன்னார், ஏதோ கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, உனக்கு இது தாண்டா தரிசனம், இந்த தரிசனம் உன் வாழ்க்கையில் நடக்கும் தம்பி, நீ போ அப்படின்னார். நான் வீட்டுக்கு வரேன், லீவ் முடிஞ்சு அந்த மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். பார்த்தா என் ஃப்ரெண்டுங்களாம் வந்து போகிறானுங்க. என்னன்னு கேட்டால், போலீஸ் உன்னை வீடு தேடி வந்துட்டு போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்காக நீ அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறியா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் எந்த இதுவை பார்த்தனோ, தரிசனத்தை பார்த்தனோ, அது அப்படியே நடந்தது என் வாழ்க்கையில். உடனே எனக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு நான் யோசித்தேன், ஓ இதுதான் தரிசனமா, அப்போ கடவுள் எனக்கு இப்படி தான் தரிசனத்தில் பேசுவாரா, முன்கூட்டி நடக்க போகிறத காட்டுவாரா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்பொழுது, முதல் எனக்கு 17 வயசு இருக்கும். சிஎஸ்ஐ சபையில் 7 வார்த்தையை பேசுகிறதுக்காக என்னுடைய மாமா சொல்கிறாரு, நீ முதல் வார்த்தை பேசுடா, மன்னிப்பை பற்றி நீ பேசுடா அப்படின்றார். எனக்கு ஒன்றும் புரியல, அப்போலாம் எதுவும் தெரியாது. அவர் ஒரு புக்கு ஒன்று கொடுத்தாரு, 7 வார்த்தைன்னு. இதுலேருந்து மன்னிப்பை பற்றி பேசுகிறான்னு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு, மன்னிப்பு கடவுள் நல்லவர், வல்லவர், அவர் மன்னிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நான் பேசின பிறகு தான் கர்த்தர் யாருன்றதை நான் உணர ஆரம்பித்தேன். அவர் எப்படிப்பட்டவர்னு உணர ஆரம்பித்தேன். அவரை எப்படிலாம் அவருக்காக நான் என்னை அர்ப்பணிக்க முடியுமோ நான் முழுவதுமாக கர்த்தருக்கு அர்ப்பணித்த உடனே அந்த சிஎஸ்சியில் இருக்கிற தண்டராஜ்னு ஒரு ஐயர் இருந்தார். அவர் என்ன சொன்னார், ஏய் நீ வேணால் ஒரு சபை இருக்குது, ஒரு செங்கல் நீர் ஓடன்னு ஒரு சபை இருக்குது, அங்கே 2 குடும்பம் தான் இருக்குது, அந்த 2 குடும்பத்துக்கு போய் நீ பாட்டு பாடி ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துருன்னார். எனக்கு ஒரே சந்தோஷம். சரி, ஆண்டவர் என்னை எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ இவரை கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துக்கு போனால் 2 குடும்பம் தான். அதுவும் ஒரு குடும்பம் வரும், ஒரு குடும்பம் வராது. அதில் 2 பேர் வருவாங்க, சிலர் வரமாட்டாங்க. அப்போ நான் அங்கே உட்காந்து அவங்களோட, நான் இந்த சபைக்கு வர்றது கிடையாது, அது ஓலைக்கோட்டை, அந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் பெரிய கிரியை செஞ்சார். 2 குடும்பமாக இருந்த அந்த இடத்துல
அந்த சபையில் ஒரே வருஷத்தில் 25 குடும்பத்தை அதே தண்டராஜ் பாஸ்டரை வச்சு ஆயரை வச்சு ஞானஸ்தானம் கொடுக்க வச்சேன். ஒரே சந்தோஷம். அப்போ அவர் சொன்னார், சபையில் உன்னை கடவுள் எடுத்து பயன்படுத்த போகிறாரா, சபைக்கு ஆண்டதாண்டா, நீ சபை நடத்துறதுக்கு தாண்டா உன்னை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு இன்னும் சந்தோஷம். சபை நடத்துறது தான் ஒரு பெரிய, அப்போ வந்து ஐயருன்னா ஒரு பெரிய, நான் ஏன்னா ஐயராக போட போகிறாங்க பழுகுது அப்படின்னு. அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஊழியத்து பாதையில் கடந்து வந்தேன். அதுக்கப்புறம் அழைப்புனா என்ன அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சபை ஊழியத்துக்கு தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிஞ்சு கொண்ட பிறகு நான் எனக்குள்ளே ஒரு தைரியம். அப்போது என்ன பண்ணிட்டாங்க, சிஎஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சபை நடத்தணுன்னா ஒன்று வாத்தியாராக இருக்கணும். ஏன்னா காணிக்கெல்லாம் அவர் தான் கணக்கு கொடுக்கணும், அவர் எடுத்துப்பார், அவங்க சம்பளத்தில் பிடிச்சிடுவாங்க. சிஎஸ்ஐயில் எந்த ஊதியமும் கிடையாது. நான் ஒரு வருஷம் நடத்தின தவிர வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மீட்டிங் நடக்கும், போவேன். போனால் ஒரு கவர் ஒன்று கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க. அந்த கவரில் பார்த்திங்கன்னா 150 ரூபா இருக்கும். ஒரு வருஷம் ஃபுல்லாக சபை நடத்துவேன். காணிக்கை எடுத்து போய் ஐயர்கிட்ட வாரம் இது பண்ணி மாதத்தில் கொடுத்து வருவேன். ஆனால் எனக்கு கொடுக்கறது 150 ரூபா. இதுதான் என்னுடைய சபை நடத்துனா இது சம்பளம் இருக்குதா அப்படின்னு கூட யோசித்தேன் நான். ஆனால் பாருங்கள், கடவுளுடைய பெரிதான கிருபினால் அந்த வாத்தியார் வந்து என்ன சொன்னார், இவன் சபையை நடத்தக்கூடாது, ஏன்னா இப்போ 25 குடும்பம் வந்துடுச்சு இல்லைங்களா, அதனால் நடத்தக்கூடாது, நான் தான் நடத்துவேன், இவன் எந்த இதுலேயும் கிடையாது சிஎஸ்ஐயில், நான் வாத்தியார் இல்லை, அதனால் ஆயர்கிட்ட சண்டை போட்டு அந்த சபையை இவர் வந்து வாங்கிக்கினார், நான் நடத்துவேன்னு சொல்லி. அப்போ அந்த ஆயர் என்ன சொன்னார், என்னை பார்த்த உடனே நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன், வெக்ஸ் ஆன உடனே, சரிப்பா நான் ஒன்று செய்கிறேன், 14 திருக்கழுக்குன்றம் பாஸ்டரேட்டில் 14 சபைங்க இருக்குது, அதில் எங்கெங்கே கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் நீ போ, முடிஞ்சால் மிஷினரி மாதிரி போ, நீ தான் சம்பளம்லாம் எதிர்பார்க்கல, ஊழியம் பண்ணால் தானே, நீ போய் பண்ணுனார். கடவுள் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஒவ்வொரு சபைகளுக்கு அப்போ போக ஆரம்பித்தேன். இப்படி போகும்பொழுது தான் திருமண காரியத்தை குறித்து எங்கள் வீட்டில் யோசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த திருமண காரியத்தை யோசிக்கும் பொழுது என்ன பண்ணாங்க, மயிலாப்பூரில் ஒரு பொண்ணை பார்த்தாங்க. அவங்க பேர் வந்து குளோரி. அவங்க வந்து ஆர்சி குடும்பம். ஆர்சிலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்போல்லாம் ரட்சிக்கப்படலை, ரட்சிப்புக்குள்ளே வரல, ஆர்சி முறைப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் சிஎஸ்ஐயில் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அப்பா என்ன சொன்னார், ஏதோ ஒரு கிறிஸ்துவ பொண்ணு ரைட்டு, அவளை நீ வந்தால் முடிஞ்சால் சிஎஸ்ஐயில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம், சிஎஸ்ஐயில் வந்தால் தான் கட்டிக்கணுன்னா அவங்க என்ன பண்ணாங்க, ஆர்சி சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டு இந்த பொண்ணு மட்டும் கொண்டாந்து எனக்கு மனைவி ஆக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐ சபையில் அந்த காலத்தில் 2 ஆயர் முன்னு இருந்து கல்யாணம் பண்ணாங்க. எனக்கும் என்னுடைய மனைவியாக வந்த அருமையான சகோதரி குளோரிக்கு. அப்படி அவங்க ஆர்சிலேருந்து வராங்க, நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து போகிறேன். ஆனால் சிஎஸ்ஐ முறைப்படி தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. அப்படி கல்யாணம் நடந்த உடனே அந்த தாலி கட்டி முடித்த உடனே ஊர்வலமாக விட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க, பொண்ணும் புள்ளியும். அப்படி ஊர்வலமாக கூட்டின்னு வரும்போது ஒரு பிரதர் வராரு. அந்த பிரதர் வந்து சொல்கிறாரு, ஒரு பைபிளை கொடுத்து, எனக்கு ஒரு பைபிளும் என்னுடைய மனைவிக்கு ஒரு பைபிளும் கொடுத்து, அம்மா நீ ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணியிருக்கிற, இவன் அடிக்கடி ஊழியன்னு கிளம்பி போயிடுவான், நீ தனியே இருக்க பழகிக்கோ அப்படின்னு. உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கனவோடு வந்தாங்களோ எனக்கு தெரியாது, அவங்க எந்த எதிர்பார்ப்பில் வந்தாங்களோ தெரியாது. ஆனால் இவர் சொன்னார் பாருங்கள், அவன் இருக்க மாட்டான், ஊழியன்னு கிளம்பி போயிடுவான், நீ தனியே இருந்து பழகிக்கோ அப்படின்னு. உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவர் சும்மா ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு போகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்படி என்னுடைய மனைவி ஆர்சியில் தான் இருந்தாங்க. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், கல்யாணம் பண்ண உடனே யோசிக்க ஆரம்பித்தேன். என்ன வேலை இல்லாமல் கல்யாணத்தை பண்ணி விட்டார் எங்கள் அப்பா, இப்போ இந்த பொண்ணுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எங்கள் தேவை எப்படி சந்திக்க போகிறேன், ஒன்றுமே புரியல. இப்போது என்னுடைய ஊழியத்தில் அழைச்ச அழைப்பு, தரிசனம், அந்நிய பாஷை, அபிஷேகம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் மனைவின்னு வந்த உடனே இந்த சம்பாத்தியம்னு வர உடனே என்ன பண்ணிட்டேன், எப்படியாவது வேலை வெட்டிக்கு போகணுமே, வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். இப்போ ஊழியத்தை 2வது இடத்துக்கு போட்டேன்.
நான் வேலையில் போய் சம்பாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் என்னோடய மனைவி சொன்னாங்க, சென்னைக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு. சரி, இவ்வளோ நாள் கடவுளுக்காக ஊழியம் பண்ணிட்டேனே, சரி மனைவி சொல்கிறாங்களேன்னு மனைவி பேச்சை கேட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, சரிடா நீ மெட்ராஸ்லேயே போய் ஏதாவது ஒரு வேலையை வச்சு பொழைச்சிக்கிடா அப்படின்னு சொல்லி. அங்கே வந்த உடனே என்னுடைய மனைவி ஐயர் வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு பிராமின். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் ஜென்ரல் மேனேஜராக இருந்தார். அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ படிச்சிருக்காருங்க, அவருக்கு ஏதாவது ஒரு வேலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் வேலை கிடச்சா கூட நல்லாயிருக்கும். அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்காரை கூட்டின்னு வாமா, நான் வேலையில் கொண்டு போய் சேர்த்து விட்றேன் அப்படின்னார். இதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு காக்கி பேண்ட்டும் காக்கி சட்டையும் எடுத்து பெல்ட்டெல்லாம் வாங்கி வேலை எதுவோ கொண்டு போய் கார்ப்பரேஷன், அந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் தான் வேலைக்கு சேர்க்க போகிறாரு, நம்ம தான் நல்லா படிச்சிருக்கிறோமே அப்படின்னு யோசித்தா வள்ளுவர் கோட்டத்தில் இட்டு போய் வாட்ச்மேன் வேலைக்கு விட்றாரு. எனக்கு கோவம் ஒரு பக்கம், என்னடா நான் ஒரு கனவு கண்டுக்கின்னு வந்தேன் சென்னைக்கு, வேறு எதுவோ நல்ல வேலை கிடைக்க போகுது, நல்லா சம்பாதிக்க போகிறேன்னு, போய் இந்த ஆள் கொண்டு போய் வாட்ச்மேன் வேலைக்கு விட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். வந்து என்ன பண்ணேன், ட்ரெஸ்ஸுக்கிட்டெல்லாம் கழட்டி போட்டு எங்கள் ஒய்ஃபை நான் திட்டினேன். என்ன நீ சொன்னன்னு வந்தால் என்னை கொண்டு போய் வாட்ச்மேன் வேலைக்கு விட்டார் அந்த ஆள். இப்போ வேறு வழி கிடையாது. போய் கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு கிடைக்கிற வேலையை பார்த்துக்குமா, இந்த மாதத்துக்கு நீ என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வருமானம் வரட்டுமே அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லை, மெட்ராஸில் யாரையும் தெரியாது, எந்த கம்பெனியில் போய் வேலை கேட்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாட்ச்மேன் வேலையை செஞ்சேன். அங்கேருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற ஒரு கிறிஸ்துவ லுத்தரன் சர்ச்சியோட ஒரு ஸ்தாபனத்தில் கொண்டு போயிட்டு வாட்ச்மேனாக போட்டாங்க. அங்கே அது கான்ட்ராக்டு தான் அது. அப்படி வாட்ச்மேனாக போடும்போது அங்கே இருக்கிற அந்த டைரக்டரோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. ஏன்னா அவர் ஒரு மலையாளி. அவர் வந்து சாயந்தரம் நேரத்தில் என்ன பண்ணுவார்னா, உட்காந்துக்கிட்டு எங்களுக்குள்ளோட சமமாக உட்காந்துக்கிட்டு நல்லா பேசுவார். பேசும்போது கடவுளை பற்றி தான் பேசுவாங்க. அப்போது அவர் தசம பாகத்தை குறித்து என்கிட்ட பேசினார். நீங்கள் என்ன நினைக்கிற தம்பி, நீ கிறிஸ்துக்குள்ளே இருந்தேன்னு சொல்கிற, தசம பாகத்தை பற்றி என்ன நினைக்கிற, அது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஐயா நான் நாளைக்கு வேணால் எழுதி எடுத்துன்னு வந்து தரேன்ட்டு ஒரு கட்டுரை மாதிரி எழுதி, ஒரு ஆர்டிக்கல் எழுதி அவர்கிட்ட மறாவது நாள் கொண்டு போய் கொடுத்தேன். அதை படித்து பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு பத்திரிக்கை நடத்துகிறாங்க அந்த நிறுவனத்தில், அந்த பத்திரிக்கையில் அதை பிரசுரம் பண்ணாங்க. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச பரிசு, ஃபஸ்ட் ப்ரைஸே எனக்கு கொடுத்தாங்க. நான் வாட்ச்மேனாக இருக்கிறேன். அந்த அனுபவத்தை நான் யோசித்தேன், என்ன ஆண்டவரே இங்கே கொண்டாந்து வாட்ச்மேன் வேலைக்கு கொடுத்துருக்குறீங்களே எதுக்குன்னு. போ அது மூலிமா ஒரு பத்திரிக்கை ஆசிரியராக பத்திரிக்கை எழுதுறதுக்கு கர்த்தர் நடத்தின வழின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இது பண்ண பிறகு தான் பின்னாடி நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு எழும்பி பிரகாசின்னு ஒரு பத்திரிக்கையே நடத்தினேன். என் சொந்த செலவில் போட்டு ஒவ்வொரு பாஸ்டருங்களையும் பார்த்து அவங்கள ஆர்டிக்கல் எழுத சொல்லி ஒரு தலைப்பில் அதை பிரசுரம் பண்ணி அதை நான் எல்லா பாஸ்டருங்களுக்கும் எல்லா சபைகளுக்கும் கொடுத்தேன். அது கொஞ்ச நாள் அந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்துறதுக்கு என்னை அந்த வழியை கொண்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கச்சேரி ரோட்டுக்கு மறுபடியும் என்ன பண்ணார், வாட்ச்மேன் வேலைக்கு கொண்டாந்து போட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நகை கடை. அந்த நகை கடையில் என்ன வேலைன்னா வாட்ச்மேன் வேலை தான். அங்கே நான் நடந்துக்கிட்டது, நான் வேலையில் சின்சியராக இருந்தது, நான் செஞ்சது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார், எனக்கு பிஏவாக இருந்துறியா அப்படின்னார். அதுனா பரவாயில்ல, வாட்ச்மேன் வேலையிலேருந்து இப்போது பிஏவாக போகிறோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம். அவருக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக போனேன். அவர் என்ன வேலைன்னா நகைங்கெல்லாம் கொடுப்பாங்க, அதை எடுத்துன்னு போய் பொள்ளாச்சி, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் பழனி, இந்த மாதிரி நகை கடைங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். பணம் கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கி பெல்ட்டில் தான் பணம் நகைலாம் வச்சு வயிற்றில் கட்டிக்கிட்டு மேலே சட்டையை போட்டுக்கின்னு யாரோ மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி போய் கொடுத்துட்டு அங்கே என்ன சொல்கிறாங்களோ அங்கேருந்து இங்கே வந்து இவர்கிட்ட இது பண்ணணும். அந்த மாதிரி வேலை எனக்கு. அது ரொம்ப ரிஸ்க்கான வேலைன்னு எப்போ தெரிஞ்சதுன்னா 1990 அரக்கோணத்துக்கு ஒரு கடைக்கு அனுப்புகிறார். போய் அந்த இடத்துல நகையெல்லாம் கொடுத்துட்டேன். அவங்கக்கிட்ட வந்து 1 லட்ச ரூபாய் பணமும் 3 லட்ச ரூபாய்க்கு டிடியும் என்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து வாங்கிக்கிட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். அப்போ நான் கடைக்காரர்கிட்ட கேட்குறேன், புது பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போனோன்னா, நீங்கள் நடந்தே போயிடுங்க அப்படின்றாரு. நான் நடந்து வந்து பஸ் பிடிக்கணும். போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வரேன். அந்த
இதில் பார்த்திங்கன்னா அரக்கோணம் ஒரு சின்ன பிரிட்ஜு ஒன்று வரும், அது உள்ளே தான் பூந்து வரணும். அப்படி நான் வரும்பொழுது ஒரு ஆட்டோ எதிர்க்க வந்தது. ஏன்னா ஒரு வண்டி வந்தால் ஒருத்தர் நடந்து கூட போக முடியாது. அப்படி வரும்போது தான் ஒரு ஆட்டோ வந்தது, அவ்வளோதான் தெரியும். ஏதோ முகத்தில் வச்சு மூணானுங்க மறைச்சானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்க்குறேன், எனக்கு தெரியாது. அந்த பழைய அந்த ட்ரெயினோட பொருளுங்கள்லாம் கிடக்கும், பொட்டிங்கெல்லாம், அது ஃபுல்லாக முள் புதார். அந்த இடத்துல என்னை கொண்டு போய் அடித்து என் சட்டை ஜட்டியோடு விட்டுட்டாங்க. தூக்கி போட்டுட்டு பணத்தையும் அந்த டிடியும் எடுத்துன்னு போயிட்டாங்க. அந்த இடத்துல யாரோ ஒரு அம்மா ஒதுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. பார்த்தா யாரோ மொனவர சத்தம் கேட்குதுன்னு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட சொல்லி, போலீஸ்கார் வந்து பார்த்து அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து ஓனருக்கு ஃபோன் பண்ணி என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, இவ்வளோ சம்பவம். அதாவது ஜீவன் போகாமல் கர்த்தர் பாதுகாத்தார் அந்த இடத்துல நான் சந்தித்தேன். ஏன்னா எப்போ நான் ஊழியத்தை விட்டுட்டு கடவுளை மறந்து உலக பிரகாரமான காரியம் பணம் பணம் பணம்னு ஆசைப்பட்டனோ, இந்த பணத்துக்கு பின்னாடி போன பிறகு நடந்த முதல் சம்பவம் அதுதான். எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் 3 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எங்கள் வீட்டில் இன்னும் வரலையே வரலையே வரலையே. அப்போனா எனக்கு குழந்தைங்க கிடையாது. வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரலையேன்னு சொல்லிவிட்டு ஓனர்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எங்கன்னா. அவரு நான் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறத சொல்லலை. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இல்லைம்மா அப்படியே வேறு ஊருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், வருவார், 2 நாளில் வந்துடுவார், 3 நாளில் வந்துடுவார், பயப்படாதம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்த பிறகு தான் எங்கள் வீட்டுக்காரம்மா அழுகுறாங்க, என்ன தான் நடந்தது அப்படின்னு. நான் அப்போ சொல்லலை இது தான் நடந்ததுன்னு. 1 மாதம் கழித்து தான் உங்ககிட்ட சொன்னேன். அப்போ சொன்னாங்க, இந்த வேலைக்கே போகாத, இந்த வேலையே உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க. சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ எனக்கு முதல்ல ஒரு குழந்த நான்சின்னு சொல்லி ஒரு பாப்பா பிறந்த, பெண் குழந்தை தான். அது பிறக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வறுமை, மறுபடியும் வேலையே இல்லைங்க, வேலை கிடையாது. சென்னையில் இருக்கிறேன், மயிலாப்பூரில் மந்தவெளியில் வேலை கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து தார் ரோடு மேஸ்திரியாக இருந்தார் இல்லைங்களா. அப்போ அந்த வேலையை எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் மாமா செய்ய ஆரம்பித்தார். எங்கள் மாமாவுக்கு கேட்டேன் நான், மாமா எனக்கு வேலை இல்லை, நான் வரட்டுமா அந்த வேலைக்கு, வாடா அப்படின்னு சொன்னார். அப்போ பார்த்திங்கன்னா ரோடு வேலை செஞ்சேங்க. வண்டி தள்ளினேன், கலவை எடுத்துன்னு போவேன், ரோலருக்கு தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா மச்சான்றதுனால கொஞ்சம் லேசாக தான் வேலை கொடுப்பாரு. ஆள் இல்லாத நேரத்தில் கஷ்டமான வேலை கிடைக்கும். ஜல்லி போடணும், அந்த டப்பா மாதிரி இருக்கும், அதில் பிடிச்சி கொட்டணும். கலவை மிக்சிங் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோலரு மிக்சர் தான் வரும், பிடிச்சி கொண்டு வந்து கொட்டணும், தள்ளிக்கின்னு வரணும். அப்போ பார்த்திங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தள்ளின்னு போகணும். தள்ளி போட்டு தான் அதை நிறவிக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வேலை செஞ்சேன். அப்போது நான் யோசித்தேன், ஏன் இந்த பொண்ணு எனக்கு பிறந்தது, பொண்ணு பிறந்த நேரம் இவ்வளோ வறுமையா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2வது பொண்ணு பிறந்தது. 2வது பொண்ணு பிறந்த உடனே அந்த அம்மா வந்து கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலில், நீங்கள் 2வது பொண்ணுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கிறா, எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஏற்கனவே ஒரு மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறா, அவளுக்கே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவளுக்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, 2வது வேறு மகாலட்சுமின்றீங்க, வேணும்னா ஒன்று செய்யுங்க, நீங்களே யாருன்னா குழந்தை கேட்டால் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க, பணத்துக்கு நீங்களே விற்றுட்டு நீங்களே எடுத்துங்க, எனக்கு வேணாம் அப்படின்ட்டேன். உடனே எல்லோரும் திட்டினாங்க, என்னப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு. உங்களுக்கு பிறந்தா தெரியும், எனக்குள்ள பிறந்திருக்குது, அனுபவிப்பது நான் தானே அப்படின்னு. இப்படி என்னோடய 2வது பொண்ணு பிறந்தப்போ நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் தான் திரும்பவும் கர்த்தர் என்ன பண்ணார், இங்கே வேலை எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. கார்ப்பரேஷனில் வேலை சேர்ந்தேன். அதுலேயே என்னால் நிற்க முடியல. மூட்டை தூக்குனேங்க, மண் மூட்டை. அந்த வீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டை ஒரு மிக்ஸ் பண்ணுவாங்க, அது 40 கிலோ வெயிட் வரும் அந்த மூட்டை. அதை எடுத்து மிஷினில் கொட்டணும், அந்த வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் அந்த வீல் வருது பாருங்கள், வீலெலாம் வந்து ஃபைலிங் வேலைக்கு போனேன். எல்லா வேலையும் செஞ்சு பார்த்தேன், ஒன்றும் பண்ண முடியல. இதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கேருந்து என்னோடய 3வது குழந்தை நின்றுது. 3வது குழந்தைக்கு என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டில் வந்து சொல்கிறாங்க, பையனாக இருந்தால் பிறக்கட்டும், பொண்ணாக இருந்தால் கலைச்சிரு, ஏற்கனவே 2 பொண்ணு வச்சுன்னுக்கிறானே அப்படின்றாங்க எங்கள் அம்மா. நானும் என்ன பண்ணிட்டேன், போனேன். பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி கலைச்சிடலாம் அப்படின்னு போய் டாக்டரை பார்க்குறப்ப டாக்டர் என்னை கண்டபடி திட்டுறான், நீலாம் மனுஷனா,
அவன் குழந்தை கிடைக்கலன்னு சொல்லி இது பண்ணுறான், குழந்தைய வந்து நீ கலைக்க சொல்கிறியே அப்படின்னு. சரி அந்த திட்ட நியாயமாக ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். சரி வரட்டுன்னு எங்கள் மனைவிக்கு தெரியாமல் மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க அந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு. ஆனால் அது என்னான்னு கூட கேட்கல. அவனும் பிறந்தான். பார்த்திங்கன்னா 3வது பையன் பிறந்தவொடனே ஒரே சந்தோஷம். அப்போ எனக்கு 6000 ரூபாய் மாதம் சம்பளம். அந்த 6000 ரூபாயை ஹாஸ்பிட்டல்லே செலவு பண்ணிட்டு வந்தோம் அந்த ஒரே நாளில். எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த நேரம் தான் அவன் 8 மாதம் குழந்தையாக இருக்கும்போது இங்கே மாற்றுறாங்க. எங்கள் 2 வயசில் இந்த ரயில்வே ட்ராக்கு வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடிசையெல்லாம் காலி பண்ணி கண்ணகி நகருக்கு கொண்டு வராங்க. கண்ணகி நகருக்கு வந்தோடனே எனக்கு ஒரு ஹவுசிங் போர்டு ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஹவுசிங் போர்டு அலாட்மெண்ட் வந்ததை தவிர வேலை கிடையாது. ஏன்னா இங்கேருந்து நான் மறுபடியும் மயிலாப்பூர் போக முடியாது, வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டம். மறுபடியும் வறுமை, மறுபடியும் கஷ்டம். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் ஒரு பெரிய காரியம் நடந்தது. என்னென்னா, எனக்குள்ளே அந்த வேதனை வலி தாங்க முடியாமல் இருப்பேன். காலையில் எங்கன்னா வேலை போய் கேட்பேன், எங்கெங்கே வேலை கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் வேலை கேட்பேன். எவனும் எடுத்துக்க மாட்டான் வேலைக்கு. ஏன்னா கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டேன். ஆனால் இவன் வேலை செய்வானான்ற ஒரு சந்தேகம் வந்தது எல்லாருக்குமே. அப்போது அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, காலையில் இன்றைக்கி வேலை கேட்கணுன்னு போவேன். ஒரு வேலையில் சேர்ந்தேன். அந்த வேலையில் சேர்ந்த உடனே அது என்ன வேலைன்னா கொரியர் வேலை. கொரியரில் டெலிவரி பாயாக வேலை செஞ்சேன். இவ்வளோ படிச்சுட்டு கொரியரில் டெலிவரி பாயாக போய் வேலை செய்கிறேன். காலையில் கிளம்பிடுவோங்க, ரெடியாகி போவேன். அப்படியே கேர் ஆகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் வரும், ரத்த வாந்தி வரும், அப்படியே படுத்துருவேன். இது டெய்லி நடக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப பயந்தாங்க. பயந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் தம்பிங்க, எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு. நாளுக்கு நாள் மெலிஞ்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் தம்பிங்க 2 பேர் தேவராஜன் தேவன்பம் தெரிஞ்ச டாக்டருங்க, அதே மாதிரி எங்கள் மாமனார், எங்கள் ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச எல்லா டாக்டரும் பார்த்துட்டோம். அடையாரில் ஒரு டாக்டரை கடைசியாக நாங்கள் போய் பார்க்கும்போது எல்லா ஸ்கேனு, முகத்துக்கு ஸ்கேனு எல்லாத்தையும் எடுத்து எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குது, எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு என்ன சொன்னார், ஒரே ஒரு டவுட் இருக்குது எனக்கு. என்னென்னா 2000 ஒரு டவுட் இருக்குது, ஒருவேளை உங்களுக்கு பிளட் கேன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அது ஒன்று தான் டெஸ்ட் எடுக்கணும், அதை எடுத்தால் உங்களுக்கு இந்த பிளட் கேன்சர்னு ஒன்று எனக்கு பயம் வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு படம் ஏற்கனவே நான் எனக்கு இந்த சினிமா பார்க்குற பழக்கத்தில் ஒரு படத்தை பார்த்தேன். அதில் ஒருத்தருக்கு அந்த பிளட் கேன்சர் செத்து போவான். அந்த ஞாபகம் வந்துடுச்சு. ஐயோ நமக்கு அவ்வளோதான் பழகுதுரா லைஃப்னு எங்கள் மனைவிக்கிட்ட சொல்கிறேன், 3 குழந்தைய வச்சுக்கின்னு நீ என்ன பண்ண போகிற, எப்படி வாழ போகிறேன்னு தெரியல, நான் இருக்க மாட்டேன், நான் இறந்துருவேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோனு ஒருத்தர் கொடுத்தாரு. அப்போ பார்த்திங்கன்னா செங்கல் சைஸில் இருக்கும் அந்த ஃபோனு. அந்த ஃபோனுக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஏன்னா என் தம்பி ஃபோன் பண்ணுறான், ஏன்னா ஒரு பாஸ்டரை நான் கூட்டின்னு வரேன் நாளைக்கு, அதனால் அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போனார்னா நல்லா ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பாஸ்டரை கூட்டின்னு வரையா? யாரா? பெண்டிகாஸ் பாஸ்டர். பெண்டிகாஸ்டா? நான் வேண்டாம் வெறுப்பு தான். சரி வர சொல்கிறா பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒன்று, வரவருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா என்கிட்ட ஒன்றும் கிடையாது, வறுமை, வேலை கிடையாது, வேலைக்கும் போக முடியலை, காணிக்கும் கொடுக்க முடியாத நிலவரம். அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்தான். அவர் கேளம்பாக்கம் தாண்டின உடனே சொல்லியிருக்காரு, உங்கள் அண்ணன் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தாரா, கர்த்தர் என்றைக்கு அவர் முழு நேரம் ஊழியத்துக்கு போகிறாரோ அன்றைக்கி தான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு அவர் அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இங்கே வந்தார், ஜெபம் பண்ணார், சொன்னார், நீங்கள் முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்கன்னாரு. நான் கேட்டேன், நான் முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னா என்ன வருமானம் இருக்குது, என்ன வருமானத்தை வச்சு நான் இந்த 3 பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும், பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். ஐயா, கடவுள் உங்களுக்கு ஊழியத்துக்குன்னு கொடுத்துருக்காரு, அதுதான் அடிச்சிருக்காரு. நீங்கள் எந்த வேலையில் போனாலும், எந்த வேலை செஞ்சாலும் அதில் உங்களை நிரந்தரமாக இருக்க விட மாட்டார். அவர் ஊழியத்தை எடுத்தால் மட்டும்தான் உங்களால் அதை பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். உட்காந்து யோசித்தேன், இப்போ நம்ம ஊழியம் தானே பண்ணிகிட்டு இருந்தோம், என்றைக்கு ஊழியத்தை விட்டுட்டு நம்ம இப்படி வந்தோமோ, பணம் பணம் பணம், ஏதாவது வேலை கிடச்சி நல்ல இதுக்கு வரணும்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணிட்டுனேன்.
பஞ்சாயத்து போர்டில் கிளர்க்காக இருந்தேன், யூனியன் ஆஃபீஸில் கிளர்க்காக இருந்தேன், கார்ப்பரேஷனில் ஆர்ஐயாக இருந்தேன். எல்லா வேலையும் கிடச்சிது. எல்லாமே போய்கிட்டே இருக்கேன். இதுலேயும் 6 மாதம் கூட நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசித்து அழுதேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டேன். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. நாளையிலேருந்து லெந்து நாட்கள் வருது. நீ ஆரம்பத்தில் உபவாசம் எடுத்த இல்லையா, அந்த உபவாசத்தை நீ ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் என் மனைவிக்கிட்ட சொன்னேன். அவங்க ஆர்சி, அவங்களாண்ட சொல்கிறேன், நீ வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சிருமா, நாளைக்கு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கூட அனுப்பாத, அதனால் எல்லோரும் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். நாளையிலேருந்து நான் உபவாசம் இருக்கிறேன், 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், பார்க்கலாம் கடவுள் அற்புதம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி. அப்படி உபவாசம் எடுத்து நான் இது பண்ண பிறகு முதல் நாள் ஆரம்பிச்சுது. 2வது நாள் பார்க்குறேன், ரத்த வாந்தி இல்லை. 3வது நாள் பார்க்குறேன், ரத்த வாந்தி இல்லை. 4வது நாள் பார்க்குறேன், இல்லை. 1 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 40 நாளாக முடிஞ்சுது. அன்னையிலேருந்து இன்ன வரலாம் அந்த ரத்தம்னா என்னன்னே தெரியாது, எப்படி போச்சுன்னு தெரியல. கர்த்தர் அந்த பிளட் கேன்சராக இருக்குமோன்னு சொன்ன அந்த இதில் நான் உபவாசம் இருந்தது. கர்த்தர் மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சார் என் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய பையனுடைய பிறந்தநாள் வந்தது. கடவுள் பாருங்கள், கடவுளுக்கு ஊழியம் செய்யும் பொழுது பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், இழப்புகள் கூட வரும். ஆனால் கர்த்தருக்குள்ளே நம்ம உறுதியாக இருந்தோம்னா நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை பாதுகாப்பார். ஏன்னா அவர் நல்லவர்ன்றதை நான் அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது என்னுடைய பையன் கான்வெண்ட்டில் படிச்சுட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா ஜுரம் வந்தது. அவனுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு, ஃபிக்ஸ் மாதிரி வந்தது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். பார்த்தோம், டாக்டருங்க சொல்லிட்டாங்க, இவனுக்கு ஃபிக்ஸு வந்திருக்கு. இதுக்கு முன்னே ஏதாவது அடிபட்டு தானே? ஆமாங்க, அடிபட்டது. எப்போது? அவன் 8 மாதம் குழந்தையாக இருக்கிறப்ப நாங்கள் மானாமதியிலேருந்து சென்னைக்கு வரும்போது 119B அந்த பேருந்தில் வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் ஏறக்குறைய 13 பேர்கிட்ட இறந்து போனாங்க. அந்த இறந்து போன லிஸ்ட்டில் நானும் என் மனைவி என் பிள்ளையோட பேரும் வந்தது. இறந்து போயிட்டு தான் பேப்பர்லேயே போட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 98ல் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஆமாங்க நடந்தது, அதோட விளைவு தான் அப்படின்னாங்க. மூளைக்கு போகிற நரம்பு பாதிச்சிருக்கு, அது நீங்கள் அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கலையானா? இல்லைங்க, அப்போ நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் நான் போகல, ஒரு தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் காமிச்சேன். அவர் அது சரியான வீக்கம் தான் தலையில், அதனால் தைலம் தேய்ச்சா சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க. தைலம் தேய்ச்சி நல்லா தான் இருந்தான், இப்போ தான் அந்த மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் இல்லைங்க, இவனோட இதில் இருக்கும், படிக்கிறானா, ஸ்கூலில் படிக்கிறான். ஸ்கூல்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இங்கே ஜனனின்னு ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான், இங்கிலீஷ் மீடியம். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சர் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவன் உட்காந்து எதையும் கவனிக்க மாட்டேன்றான், எதையும் பண்ண மாட்டேன்றான், திடீர்னு எழுந்து போகிறான், எதனா கேட்டால் தூக்கி அடிக்கிறான் அப்படின்னு. அப்போ நான் அவனுக்கு கோவத்தில் போய் அடிக்கிறேன். ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, ஏன்டா இப்படிலாம் அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் தான் நான் ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிற நேரம். முழு நேரம் ஊழியத்தை ஆரம்பிக்கலை, பகுதி நேர ஊழியமாக ஆரம்பிச்சிருக்கிறேன். கொரியர்லேயும் வேலை செய்கிறேன், ஊழியத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது இவனோட பிரச்சனை, என்ன பண்ண போகிறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு மருத்துவரை போய் பார்த்தேன் அடையாரில். அவர் சொல்லிட்டார், இவனுக்கு மூளை பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் இவனோட காரியங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அவன் ஆக்டிவிட்டீஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரி, இதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னொடனே எனக்கு இந்த ஹமில்டன் பிரிட்ஜி மந்தவெளியில் இருக்குது மயிலாப்பூரில், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணாங்க. அங்கே போனவுடனே தைவான்லேருந்து ஒரு டாக்டர் குரூப்பு வந்தாங்க. என்னோடய பையனை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு அவன் என்னென்ன செய்கிறான், அவனோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, எதில் அவன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன எப்படி பேசுகிறான், எப்படி நடக்கிறான், எல்லாத்தையும் பார்த்தாங்க. கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சாருங்க. அதை பார்த்த உடனே நாங்கள் போயிட்டு உங்களுக்கு ரிசல்ட் அனுப்புகிறேன்ட்டு போயிட்டாங்க. போன உடனே 2011 ஒரு ரிசல்ட் வருது. என்னன்னு, உங்கள் பையன் 13 வயசு வரலும் உயிரோடு இருப்பான், அதுக்கப்புறம் அவனை நீங்கள் பார்க்க முடியாது அப்படி. எனக்கு அழனா அழ.
என்ன ஆண்டவரே, ஊழியத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன், இப்போ தான் பகுதி நேரமாக ஊழியம் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ பெரிய சோதனையா? நான் விரும்பினது என் பையனை தானே. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, நான் ஊழியம் பண்ணுற அந்த கண்ணகி நகர் பகுதியில் என்னை யாரும் பாஸ்டராக ஏற்றுக்கல. என்னை பாஸ்டராகவே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இங்கே மூத்த ஊழியக்காரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை பார்த்தோன்னே எங்கே ஊழியம் பண்ண, நான் சிஎஸ்சியில் இருந்தா போ, இது பெண்டிகாஸ்ட் இது தான் அப்படின்வாங்க. அவ்வளோ கேவலமாக நடத்துவாங்க, அவ்வளோ அவமானப்படுத்துனாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அன்றைக்கி ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, எனக்கு ஒரு பையன் பிறந்தேன்னா இந்த பையனை நான் 10 வயசில் நான் கடவுளுக்காக நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு பண்ணேன். அது என்ன பிசாசுக்கு பிடிக்கலையோ என்ன தெரியல. இப்போ டாக்டருங்க சொல்லிட்டாங்க 13 வயசு வரல தான் அவன் உயிரோடு இருப்பான், அதுக்கப்புறம் இருக்க மாட்டான். ஒவ்வொரு ராத்திரியும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் தூக்கம் கிடையாதுங்க. எப்போல்லாம் விழிக்கிறோமோ, எப்போல்லாம் பார்க்குறோமோ, அவனோட வயிற்றை தான் பார்ப்போம். வயிறு மூச்சு வருதா இல்லையா, வயிறு அசைதா இல்லையான்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அந்த 13வது வயசு வந்தது. ஒரு ராத்திரி மணி 12:30 மணி இருக்கும். திடீர்னு அவனுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்தது. நாங்கள் அழுகுறோம், எல்லோரும் கத்துறோம், என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே கத்துறோம். இதில் எங்கள் ஒய்ஃபுக்கு வர அந்த ஹார்ட்டு அந்த வீசிங் வரும். அப்போது அதில் அவங்களால எதையும் ஜீரணிக்க முடியாது, அதாவது கேட்க முடியாது, தாங்க மாட்டாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவனுக்கு மூச்சு பேச்சு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஆட்டோ எடுத்துக்கிட்டு டாக்டராண்ட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கீழே இறங்குறோம், ஜீவன் கிடையாது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற திருநங்கை இங்கே இருந்தாங்க, ஒரு 6 பேர் வந்துட்டாங்க, ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. நைட்டு 12:30 மணிக்கு நாங்கள் போட்ட கூச்சல், நாங்கள் போட்ட சத்தம் எல்லாம், ஐயோ அந்த அண்ணனுக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு, இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அப்படி நான் கூட்டின்னு போகும்போது ராஜி நகர்னு ஒரு இடம் இருக்குது, அந்த சிக்னல் மெயின் ரோட்டுக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே, ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், நீ என்னை மறக்கலைன்னு சொன்னீங்களே, ஏன் இப்போ மறந்தீங்க? என் பையன் விஷயத்தில் நீங்கள் மறந்துட்டீங்களே, ஜீவனை எடுத்துட்டீங்களே, ஆண்டவரே எனக்கு ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்கள் என்னை அபிஷேகித்தது உண்மைண்ணா, ஊழியத்துக்கு அழைத்தது உண்மைண்ணா, தரிசனம் கொடுக்குறது உண்மைண்ணா, இவன் இன்றைக்கி ஜீவனோடு வரணும், இவனுக்கு ஜீவனை கொடுங்க அப்படின்னு கேட்டு அழுதுகிட்டே நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஆட்டோவில் நான் என்னுடைய மனைவி ஆட்டோ டிரைவரு குழந்தைய தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அந்த மெயின் ரோட்டு வந்த உடனே ஒன்றுமே இல்லாத அவனுடைய உடம்புல ஒரு அசைவு வந்தது. அசைவு வந்த உடனே என்ன பண்ணிட்டான், 2 பாத்ரூம் போயிட்டான், 1 பாத்ரூம் அப்படியே மேலேயே அப்படியே போனேன். நான் எங்கே கொரியரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேனோ அந்த டீ கடை எப்போவுமே நைட்டில் இருக்கும் துறப்பாக்கத்தில், அங்கே போய் வண்டி நிப்பாட்டு அவன் கேட்குறான், என்ன சார் இந்நேரத்துக்குங்கண்ணா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு குடம் தண்ணி கொடுங்கண்ணா. அவன் 3 குடம் தண்ணி கொடுத்தான். அங்கே கழுவி அங்கே பக்கத்தில் கந்தஞ்சாவடியில் இருக்கிற அந்த லட்சுமி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே போகிறேன். அங்கே போன உடனே அங்கே ஒரு மருத்துவர் பார்த்துட்டு, இது இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, பல்ஸ்லாம் குறைஞ்சி போய், எனக்கு தெரியும் அவனுக்கு ஜீவன் வந்திருக்கு புதுசாக, பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அவர் என்ன சொல்லிட்டாரு, இது இங்கே முடியாது, நீங்கள் VHS வேறு எங்கன்னா எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டார். அப்போ ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, ஆனால் காசு இல்லைன்னு கவலைப்படுறீங்களா, என்கிட்ட 3000 ரூபாய் இருக்குது, நான் தரேன், வாங்க கொண்டு போய் VHSல சேர்க்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைப்பா, மரித்து போன என் பையனுக்கு ஜீவனை கொடுத்தார் ஆண்டவர், அவர் மறுபடியும் எடுக்க மாட்டார், வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு திருப்பு அப்படின்னு. ஆனால் வீட்டுக்கு வரேன் பாருங்கள், எல்லோரும் அப்படியே எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னத்துக்கு பாடி எடுத்துகிட்டு வருவாங்க, ஏன்னா இறந்துட்டான் குழந்த, அவர் ஆத்ம திருப்திக்கு எடுத்துன்னு போயிருக்கார். ஆனால் ஆட்டோவிலேருந்து எழுந்து நின்னான் பாருங்கள், கர்த்தர் மிகப்பெரிய அற்புதம், ஒரு அற்புதத்தை செஞ்சார். அதே இடத்துல அவனை உட்கார வச்சு ஹார்லிக்ஸ் கலக்கி அவனுக்கு குளிப்பாட்டிட்டு எல்லோரும் போன பிறகு மேலே எடுத்துன்னு போனோம், படுக்க வச்சோம். தலைமாட்டில் நான் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறேன், கால் மாட்டில் என் மனைவி காலை பிடிச்சின்னு அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. என்னென்னு, ஆண்டவரே, நாங்கள் பக்குவப்பட்ட பிறகு நீங்கள் எடுத்துக்கோங்க, நாங்கள் பக்குவப்படுறதுக்கு முன்னே, விசேஷமாக என் மனைவி பக்குவப்பட்ட பிறகு நீங்கள் எடுத்துக்கோங்க. கர்த்தர் ஜீவனை கொடுத்து மருத்துவர்கள் சொன்ன வருஷத்தையும் மீறி 13 வயசில் இறந்து போவான்னு சொன்னாங்க. ஆனால் 16 வயசு வரையிலும் அவன் ஜீவனோடு இருந்தான். 16வது வயசில் தான் ஒரு பெரிய சம்பவம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி நான் ஆராதனை நடத்திட்டு இருக்கேன். காலையில் வாக்குத்தத்த ஆராதனை 1ஆம் தேதி, அது திருவிருந்து ஆராதனை. அந்த ஆராதனை நடத்தும்போது ஆராதனை நேரத்தில் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறார்.
என்ன தரிசனம்னு பார்க்குறேன். என்னுடைய மகன் அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் ஆல்டருக்கு முன்னாடி கலத்தி வச்சிட்ருக்கேன். இந்த தரிசனத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியல. என்னை மறந்துட்டேன். என்ன நடக்குது, என்ன பேசுகிறேன், என்ன கடவுளை துதிக்கிறேன் மறந்துட்டேன். என்னுடைய பெரிய மகன் என்னை தட்டி, அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அதுக்கப்புறம் நான் ஆராதனையை முடித்தேன். அதுக்கப்புறம் வாக்குத்தத்த வசனத்தையும் கொடுத்துட்டேன், திருவிருந்தும் கொடுத்துட்டேன். ஆனால் என் மனசுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன ஆண்டவரே நான் இதை பார்க்குறேன். ஏன்னா அதே ஜூன் மாதம் 1 நான் இந்த தரிசனத்தை பார்க்குறேன் ஆராதனை நேரத்தில். ஆனால் அந்த மாதம் 6 தான் அவனுடைய பிறந்தநாள் வருது. ஜூன் மாதம் 6 அவனோட பிறந்தநாள். இந்த 5 நாள் தானே இருக்குது, ஏதாவது நடந்துருமோன்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில் அப்படியே கதறிக்கிட்டு இருக்க. என் மனைவிக்கு மட்டும் ஒரு சந்தேகம். கடவுள் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு, ஏதோ ஒன்று காமிச்சிருக்காரு, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஒன்றே இல்லை அப்படின்றான். ஏன்னா அவங்க தாங்க மாட்டாங்க இல்லையா. ஒன்றே இல்லைம்மா, இல்லை ஆராதனை நேரத்தில் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க, ஏதோ ஒன்று பார்த்துருக்கீங்க, என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள் அப்படின்றான். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால அவங்களாண்ட நான் சொல்லிட்டேன். அன்னையிலேருந்து 6 நாளைக்கும் நாங்கள் உட்காந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்போதும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கடைசியில் 4 அவன் படுத்த படுக்கை ஆகிட்டான். சாப்பாடு இறங்கலை. அப்போ நான் சொல்கிறேன், 6 காலையில் சொல்கிறேன், நான் போய் பேங்க்கில் எதனா காசு இருந்தால் எடுத்துகிட்டு வரேம்மா, கொண்டு போய் சைல்டு ட்ரஸ்ட் குளோபல் சைல்டில் பார்க்கலாம், இவனை கொண்டு போய் அப்படின்னு சொல்லி அப்படியே படுக்க வச்சுட்டு நான் கிளம்புறேன். காலையில் வரும்பொழுது தான் ஆண்டவர் என் பையன் என்னை கூப்பிட்றான். இப்படி கையை அசைச்சிட்டு என்னை கட்டி பிடிச்சி அழுதான். நான் சொல்கிறேன், தைரியமாக அழாதப்பா, அப்பா இருக்கிறேன், எப்படியும் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு. போய் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றதுக்காக நானும் பால்ராஜன் ஒரு பாஸ்டரும் நிற்கிறோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி தம்பி இறந்துட்டான் அப்படின்னு. என் பொண்ணு ஃபோன் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, வரேன் வந்து பார்த்தா என் பையன் எப்படி இறந்தான்னு கேட்டேன். அவன் 2 கண்ணையும் மேலே பார்த்தான், சிரித்தான், யாரையோ பார்த்து கையசைச்சான், அப்படியே கண்ணை மூடிட்டான்பா அப்படின்னாங்க. எல்லாரும் பேசுனாங்க, ஊழியக்காரங்க பேசுனாங்க. அவ்வளோதான், ஏசுதாஸ் ஐயாவோட ஊழியம் முடிஞ்சு போச்சு, இனி அவரால் ஊழியம் பண்ண முடியாது, அவன் பையன் இறந்துட்டான், அவருக்கு ஊழியமே கிடையாது, இனி அவ்வளோதான் அப்படின்னு கடவுளுக்காக வைராக்கியமாக ஊழியம் பண்ணாங்க. ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன இது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நீங்கள் எப்போவுமே என்னை கைவிட மாட்டேன்னு தானே சொன்னீங்க, மறக்க மாட்டேன்னு தானே சொன்னீங்க, ஏன் இது நடக்குதுன்னு கேட்டேன். சரியான இது இல்லை. ஆனால் பாருங்கள், அவன் இறந்தான். அந்த வாரமே நான் மெசேஜ் எடுத்தேன், அந்த வாரமே சபை நடத்தினேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் சபையில் ஒரு பெரிய வளர்ச்சியை பார்த்தேன், சபையில் ஒரு பெருக்கத்தை பார்த்தேன், சபையில் அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்தேன். யாரெல்லாம் வியாதிச்சிட்டு வராங்களோ, யாரெல்லாம் பேய் பிசாசில் வராங்களோ, யாரெல்லாம் பில்லி சூனியம் மந்திரக்கட்டில் வராங்களோ, அதெல்லாம் எடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அதிலேருந்து விடுதலை கொடுக்கும்படியான வரங்களை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது தான் 2000 லாக்டவுன் வந்தது. லாக்டவுன் வந்தப்போ என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் எல்லாரும் சொன்னாங்க, சபையை இழுத்து மூடணும் அப்படின்னாங்க. ஆனால் பாருங்கள், அந்த லாக்டவுன் டைமில் கூட நான் வேலைக்கிழமையில் காலையில் 4:30 மணிக்கெலாம் சபையை நடத்திடுவேன். 6 மணிக்கெலாம் போலீஸ் ரவுண்டு வந்தால் கூட கேட்க மாட்டாங்க, 6 மணிக்கெலாம் முடிச்சிடுவேன் சபையை. தொடர்ந்து பண்ணேன். 2021 என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நெருக்கம், ஒரு அடின்னு கூட சொல்லலாம். என்னாச்சுன்னா, எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. விக்கில் வர ஆரம்பிச்சுது. அது கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறேன், ஒவ்வொரு டாக்டரையும் பார்க்குறேன். ஒருத்தர் என்ன சொன்னார், டிபியாக இருக்கலாம், ஒருத்தர் சொன்னார் அப்போ அந்த டைமில் கொரோனாவாக இருக்கலாம் அப்படின்னார். எல்லாம் டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும். அப்போ கேளம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அங்கே போனோடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா, 16 லட்ச ரூபா ஆகும், 16 நாள் அவன் பெட்டில் இருக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா வேணாம், வா போகலாம் அப்படின்னு. என்னோடய ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு வரும்போது என் விசுவாசி சொன்னாங்க, ராய்பேட்டில் ஒரு மருத்துவமனை இருக்குது, ப்ரைவேட்டு தான், அங்கே போனால் தெரியும். நான் அங்கே போனேன். டெஸ்ட்லாம் எடுத்தாங்க.
யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் இருக்குதுன்னாங்க. எல்லாம் இருக்குதுன்னாங்க. எனக்கு கொரோனானாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் கடைசியாக மயிலாப்பூரில் இன்னொரு மருத்துவரை பார்த்தேன். அவர் சொன்னார், இல்லைங்க உங்களுக்கு மஞ்சக்காமலை இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னார். அப்போ மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுத்தார். மஞ்சக்காமலைக்கு சாப்பிடும்போது தான் என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஈவினிங்கில் சபை ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கு. முடிச்சுட்டு 8:30 மணிக்கு நான் வரேன் வீட்டுக்கு. பாத்ரூம் போகலான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு நான் உள்ளே பாத்ரூமில் போனேன்னு அவ்வளோதான் தெரியும். என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் சத்தம் போட்டிருக்கிறேன், குளோரின்னு கூப்பிட்ருக்கேன். அவங்க உடனே ஓடியாந்தாங்க. என்ன ஆச்சுங்க? நான் பேசலை, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறேன். என்னை தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டிருக்காங்க. 2 பாத்ரூம் போயிட்டேன், 1 பாத்ரூம் போயிட்டேன். எல்லாத்தையும் என் பிள்ளைங்க, என் மக, என்னோட சின்ன மக, என்னோடய பெரிய மக எல்லாரும் ட்ரெஸ்ஸு, ஒரு தகப்பனுக்கு ஒரு குழந்தைக்கு செய்கிற மாதிரி என் பிள்ளைங்க எனக்கு அந்த வேலையை செய்கிறாங்க. செஞ்சு ஆட்டோவில் கூட்டின்னு மறுபடியும் ராயப்பட்ட அந்த தனியார் மருத்துவமனைக்கு அங்கே கொண்டு போய் பார்க்குறாங்க. அந்த டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, இவருக்கு கை கால் விழுந்து போயிருக்கணுமே. ஏன்னா சுகர் வந்து பார்த்திங்கன்னா 780க்கு மேலே இருக்குது. எப்படி? ஆனால் உடம்புலாம் வெயிட் கொடுத்துடுச்சு, தூக்க முடியல. டாக்டரே ஆச்சரியப்படுறாரு, எப்படி இவருக்கு இதுவாச்சு அப்படின்னு. அது அடுத்த செகண்ட் எடுக்கிறாரு, 800க்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்சுலின் போட்டு அதை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலே கொண்டு போய் சேர்த்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தா அவர் சொல்கிறாரு, மஞ்சக்காமலை இவருக்கு இப்போ வந்தது கிடையாது, இவருக்கு குழந்தையிலேருந்தே மஞ்சக்காமலை இதுவரையிலும் 3 வாட்டிக்கு மேலே வந்திருக்கு. அதனால் இவரோட லிவர் சுருங்கி போயிருக்குது அப்படின்ட்டாங்க. லிவர் சுருங்கிருக்குன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் சொல்லிட்டேன், இல்லை வேணாம்மா வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறாவது நாளே என்ன பண்ணிட்டேன், மாத்திரை மருந்து எழுதி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு 10 நாள் தான் இருக்கும். இதே போல் மறுபடியும் மயக்கம் வந்தது. கொண்டு போனாங்க. போனால் என்னுடைய ஹெச்பி வந்து ரத்தம் இது எவ்வளோ தெரியுங்களா? 17 இருக்கணும். ஆனால் வெறும் 3 தான் இருக்குது. அவ்வளோதான். டாக்டர் சொல்லிட்டாங்க, இவரை காப்பாற்ற முடியாது, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. இங்கே வேணாம், நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என் மகளுக்கு பெரியவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் பேர் ராஜேஷ். அவர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். அவரும் வந்துட்டார். அங்கே வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்குது. என்னோடய மச்சின்ச்சி அந்தோனி, அவங்க வீட்டுக்கார் வந்து தர்மா, அவங்க பசங்க 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஆகாஷ், பரத், அவங்களாம் வந்து எல்லாரும் நிற்கிறாங்க. நிற்கும்போது ரத்தம் ஏற்றுனா இவரை காப்பாற்றலாம், இல்லைன்னா முடியாது அப்படின்னு. ரத்தம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, ஏற்றுறாங்க, ரத்தம் ஏறலை. அப்போ அவர் என்ன சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு, இவரோட லைஃப் அவ்வளோதான், நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்னு. இந்த வார்த்தை சொன்ன உடனே இது அப்படியே காட்டு தீ மாதிரி படையிடுச்சு. என்னோடய சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் வந்துட்டாங்க. ஐயா வந்து இறந்துருவார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவரோட வேலை, கடைசியாக பார்த்து எல்லாமேன்னு வராங்க. என்னுடைய உடன் பிறந்த கூட பிறந்தவங்களாம் வந்துட்டாங்க. மானாமதிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன நடக்கும் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. 4 நாளாக இருக்கிற 4 நாளாக அன்கான்சியஸ், எந்த விதமான அசைவம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. 3லேருந்து அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த நேரம் ஒரு டாக்டர் வந்தாங்க, மருத்துவர். அவங்க கிறிஸ்துவங்க. அவங்க வரும்போது பார்த்தா கூட்டத்தை பார்த்த உடனே, என்ன யார் இருக்கிறா, நான் அரசியல்வாதி யாருன்னா சேர்த்து வச்சுருக்காங்களா, இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒரு நர்ஸு சொல்லியிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் பாஸ்டரான், அவரு தான் சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாரு, அவரை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு. பாஸ்டரா எங்கேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் பார்க்கணுமேனு அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கிறாங்க. மேலே வந்தவங்க பார்க்குறாங்க, இவர் என்னவா இருக்கிறாருன்னா பாஸ்டரா, சர்ச்சை வச்சு நடத்துகிறாருங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, என்ன சொன்னாங்க டாக்டரு ஹாஸ்பிட்டலில்? நாங்கள் இந்த மாதிரின்னு சொன்னாங்க. எங்கள் மருமகன் தான் ராஜேஷும், என்னுடைய சின்ன மக, என் பெரிய மக, என் மனைவி எல்லாரும் அந்த டாக்டர் காலை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரை காப்பாற்றுங்க, எப்படியாவது காப்பாற்றுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரே ஒரு பாஸ்டர் ஞானமணின்றவர் மட்டும் என் தலை மேலே உட்காந்துக்கிட்டு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிகிட்ருக்கார். இதை பார்த்தோன்னே எங்கள் ஒய்ஃபை வந்து அவருக்கு சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார் சாக மாட்டாருங்க, அவர் ஊழியக்காரங்க,
கடவுள் அவரை எதுக்கு அழைச்சாரோ அந்த வேலையை முடிக்காமல் அவர் எடுக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சாக மாட்டாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க டாக்டரு, அவங்க சின்ன வயசு தான். அவங்க யாருன்னா அவங்க கிறிஸ்தவங்க, அவங்களும் பெண்டிகாஸ்ட்டு. அவங்க மாமனார் வந்து ஆந்திராவில் 3 சபைக்கு போதகராக இருக்கிறாங்களாம். அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வேணால் ட்ரை பண்ணிட்டா அப்படின்னு. தாராளம், அப்போனா நீங்கள் எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு கொடுங்க, எது நடந்தாலும் நாங்களே ஏற்றுக்கிறோம், என் மேலே எந்த இதுவும் இருக்கு பண்ணக்கூடாது அப்படி. அப்போது இன்னொரு டாக்டர் வந்து சொல்லியிருக்கார், சிஸ்டர் முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு போன கதையை நீங்கள் தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. இல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு ரத்தத்தை வாங்கினுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஓ குரூப், ஓ பாசிட்டிவ் இங்கேருந்து விஹெச்எஸ்க்கு போயிருக்காங்க, அம்பத்தூருக்கு போயிருக்கிறாங்க. நைட்டோட நைட்டாக மழையில் என்னுடைய மருமகன், என்னுடைய மச்சின்ச்சி மகன் ஆகாஷ், பரத் எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலியாக வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே ஏற்றுறாங்க. ரத்தம் அவங்க ஜெபம் பண்ணி ஏற்றுறாங்க. கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செஞ்சார், எனக்கு அந்த ஜீவனை கொடுத்தார். அதுக்கப்புறம் 14 நாள் இருந்தேன். 14 நாள் நல்லா தேறிட்டு வந்துட்டேன். 15ஆவது நாள் எனக்கு பசி. டிஸ்சார்ஜ் ஆக போகிற நாளைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன். 13ஆம் தேதி நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, முடியல, எனக்கு இட்லி நான் வாங்கினோன்னே என் பொண்ணு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ராயப்பேட்டை சிக்னலில் இருக்கிற ஹோட்டல்லேருந்து டிஃபன் வாங்கியாந்து கொடுக்குறாங்க. ஒரு இட்லி தாங்க எனக்கு ஊட்டினாங்க. எனக்கு நெஞ்சு கறிக்குது, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுத்தேன் பாருங்கள். டாக்டரு பயந்து மயக்கம் போட்டு விழுந்து, என் மனைவி ஒரு பக்கம் விழுந்து, இருக்கிற பேஷண்ட்டுங்களாம் பயந்து. ஆனால் நான் தெளிவாகிட்டேன், நான் தெளிவாக பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. என்னை பார்த்தவங்க எல்லாருமே மயக்கமாயிட்டாங்க, அவ்வளோ ரத்தம். ஏன்னா நல்லா இருந்து திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் உடனே டாக்டர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து சென்ட்ரலில் இருக்குது, அதாவது பீச் ஸ்டேஷனாண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டலு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அங்கே எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அங்கே போனவுடனே அங்கே ஒரு மருத்துவர் பார்த்து உடனே இது பண்ணி எண்டாஸ்கோப்பி போட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த கல்லீரல் அவருக்கு சுருங்கினதுனால அதுக்கு போகிற அந்த ரத்த குடல் ஃபுல்லாக இதுவாகி ஒரு இது தான் வெடிச்சிருக்கு, இன்னும் 8 வெடிக்க வேண்டிய 2 ஸ்டேஜில் இருக்குது. வெடித்தா மறுபடியும் அவரை காப்பாற்ற முடியாது, உடனே இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், இவ்வளோ பணம் செலவாகும். எங்கள் மனைவி சொன்னாங்க, சரிங்க பண்ணிடலாம். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் நடந்து, அந்த அன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ண அன்றைக்கி டாக்டருங்கெலாம் போட்டு அடிச்சிருக்கிறேன். அன்றைக்கே என்னோடய ஜீவன் போயிடுச்சு. போன உடனே மறுபடியும் ஃபோனு எல்லாருக்கும், அவ்வளோதான் இறந்துட்டார் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கரண்ட்லாம் வச்சு காப்பாற்றிருக்கிறாங்க. ஆனால் என் பொண்ணு அந்த நேரத்தில், என் மனைவியும் என் பெரிய பொண்ணும் உட்காந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, எங்கள் அப்பா ஊழியக்காரனாச்சே, எதுக்கு நீங்கள் அவர் வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு போகிறீங்க, நாங்கள் என்ன செய்வோம், என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, அவர் தானே நடத்தணும், என் தம்பியை எடுத்துட்டாங்க, என் தம்பி இறந்துட்டான், எனக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகிருக்கு, எங்கள் அப்பா இப்போ இல்லைன்னா எங்கள் குடும்பம் என்ன, எங்கள் அம்மாவுக்கும் இப்படி இருக்குது, என் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகலையேன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணி ஸ்தோத்திர பலி பண்ணும்போது காலையில் 3:30 மணிக்கு மேலே எனக்கே தெரியாமல் நான் ஸ்தோத்திர பலி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லிவிட்டு என்னுடைய மனைவி கூப்பிட்டுருக்கிறேன், நீ கவலைப்படாதம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, கடவுள் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்குறேன், நான் என் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்துவேன், மருத்துவமனையில் சொல்கிறேங்க, கையை பிடிச்சிட்டு என் மனைவிக்கிட்ட சொல்கிறேன், பொண்ணு கல்யாணத்தை நான் பார்க்காம செய்யாமல் நான் போக மாட்டேன், கடவுள் என்னை எடுக்க மாட்டார். அவங்க சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியும், நீ சாக மாட்ட, கடவுள் உன்னை ஊழியத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு, உன்னை செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது, அதனால் அது முடிக்காமல் உன் ஜீவன் போவாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு என்னுடைய சபையில் நடந்த அற்புதம் பாருங்கள். கர்த்தர் எனக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்தார், ஒரு விசேஷித்த வரங்களை கொடுத்தார். என்னை மரண தருவாயில் கொண்டு போய் மரணத்திலேருந்து எழுப்பி வந்ததுனால கர்த்தர் கொடுத்த அதிசயம் பார்த்தீங்கன்னா, எங்கள் சபையில் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு ஹீமோகுளோபின் அந்த இன்ஜெக்ஷன் போடணும், கேன்சர் தானே டெஸ்ட்லாம் போய் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் பாஸ்டிங் ப்ரேயரில் அவங்க வந்து அழுகிறாங்க, காமிச்சிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் காமிச்சிட்டு,
நான் ராயப்பேட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் தான் அதை போடணும்னா நான் சொன்னேன், கடவுளுக்கு அற்புதம் கொடுப்பாரு. அவங்க அந்த ப்ரேயரில் அட்டன் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை போகிறாங்க. மறுபடியும் யாரும்மா சொன்னது, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. இல்லை டெஸ்ட்டு சொல்லுது, ரிப்போர்ட்டு 1000 சொல்லிட்டேம்மா, இப்போ போய் எடுங்க. நான் எடுத்து பார்க்குறாங்க, கேன்சர் இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது. நான் பாஸ்டர் ஞானமணி நானும் தான் போனோம். அங்கே போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அவங்க ஜீவனோடு வந்து அவங்க பொண்ணு கல்யாணத்தையும் பார்த்துட்டாங்க. அதே போல் ஒரு பொண்ணுக்கு அப்பண்டிக்ஸ் வெடிச்சு போச்சு, காப்பாற்ற முடியாதுன்னு மந்த வழியில் கொண்டு போய் இது பண்ணாங்க. போய் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அந்த பொண்ணுக்கு சுகம் கொடுத்து இன்றைக்கி சபையில் அந்த பொண்ணு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, நல்ல ஆரோக்கியமாக நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேங்க, அழைச்சவர் உண்மையுள்ளவர், அழைச்சவர் மாறாதவர், வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். அவர் எந்த வாக்கு தத்தம் உனக்கு கொடுத்தாரோ, காலங்கள் மாறலாம், காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் கண்டிப்பாக அவர் வாக்கு தத்தம் என்றைக்கும் மாறாது. அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எங்கள் அப்பா எதையோ தெய்வத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணார், அந்த தெய்வம் காப்பாற்றலை. காப்பாற்றுற மாதிரி தெரியும். ஒரு வேளை நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உண்மையான தெய்வம் இயேசு தாங்க. நாங்கள் இயேசு ஏற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி ஜீவனோடு உட்காந்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கி ஜீவனோடு உட்காந்துருக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாட்சியோடு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் சாட்சி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இந்த சாட்சியை நான் உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வேளை நீங்கள் இயேசு தெரியாமல் இருந்தீங்கன்னா, கடவுளை அறியாமல் இருந்தீங்கன்னா, அவர் நல்லவருங்க. அவர் நம்ம மேலே அன்பு செலுத்துவார். நீங்கள் வெறுத்தாலும் அவர் வெறுமாட்டாருங்க. உன்னை தேடி வந்துவார், அவர் அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் செஞ்ச அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். மரித்து போன என்னை ஜீவனோடு எழுப்பினார். ஏன்னா எல்லாரும் மரித்தப்போ சொன்னாங்க, பாடியை கண்ணை நகரில் வைக்கிறதா, மயிலாப்பூரில் வைக்கிறதா, மானாமதியில் வைக்கிறதா. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் எங்கே வைக்கணும்னு. கர்த்தர் ஜீவனை கொடு, எல்லாருடைய நினைவுகளையும் மாற்றிட்டார். ஆண்டவர் எனக்கு அறியாத வயசில், தெரியாத வயசில் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன்னை நான் அறிந்திருக்கேன், உன்னை முத்திர மோதிரமாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்ன வரையிலும் கர்த்தர் நடத்துகிற அற்புதங்கள், அதிசயம் என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாதுங்க. எவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் செஞ்சிட்டார், உங்களுக்கும் செய்வார். நீங்கள் அந்த தெய்வத்தை, அதாவது நீங்கள் தான், அதாவது நான் வணங்குறது தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி நீங்கள் விக்கிரகத்தையோ மற்ற இதுவோ நீங்கள் போயிருந்தீங்கன்னா, நாடி போனீங்கன்னா, அது உங்களுக்கு நல்லது மாதிரி தெரியும். ஆனால் அது முடிவு கிடையாதுங்க. நீங்கள் உண்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் அன்புள்ளவர், அவர் நல்லவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை சுகமாக தங்க பண்ணுறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவரை நம்பி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கணுன்ற அந்த வாஞ்சியில், அந்த எண்ணத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வாங்க, கர்த்தரை ஏற்றுக்குங்க. உண்மையான தெய்வம் அவர் தான், அவரை பின்பற்றுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான டேனி ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.